Praise the Lord. Hallelujah. വേല തീർന്നത് കൊണ്ടാണോ? വേല മുടിഞ്ഞതിനാലെയാ? Praise the Lord. Amen. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? നിങ്ങൾ ഗവനിച്ചിരിக்கிறீங்களா? ഏറ്റവും കൂടുതൽ ആയുസ് കുറവുള്ള ശുശ്രൂഷകർ താമസിക്കുന്ന രാജ്യമാണ് ഇന്ത്യ. ஆமென். மிகவும் ஆயுசு குறைந்த ஊழியக்காரங்க வாழக்கூடிய ஒரு தேசம் தான் நம்முடைய இந்தியா தேசம். வெளிநாடுகளிലേക്ക് നോക്കിക്കുക, 100ാമത്തെ വയസ്സിൽ നല്ല ഊശിരോടെ നിന്ന് യേശുവിനെ പ്രസംഗിക്കുന്ന പാസ്റ്റേഴ്സ് ഇല്ലേ? ஆமென். வெளிநாடுகளில் நீங்க கவனித்து பாருங்க. ஆமென். வல்லமையாக 100வது வயதில் ஆமென் ஸ்டேஜில் நின்று பிரசங்கிக்கக்கூடியதான ஊழியக்காரங்களை பார்த்தது இல்லையா? അതുകൊണ്ടാണ് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാത്ത ഒരു 120 വയസ്സ് വരെയെങ്കിലും എനിക്ക് ഇവിടെ ജീവിക്കണം. அதனால தான் நான் சொன்னேன் 120 வயசு வரை ஆகில நான் இருக்கேன்னு சொல்லி. എൻ്റെ അമ്മയ്ക്ക് 10-80 വയസ്സുണ്ട്. ஆமென். தாய்க்கு 10-80 வயசுக்கு அதிகம் இருக்கு. ഞാൻ എൻ്റെ അമ്മയോട് പറയും, நான் தாயிடத்துல சொல்லுவேன், ആ 120 വയസ്സിൽ ഞാൻ ശുശ്രൂഷിക്കുന്നത് കാണണമെങ്കിൽ ഇപ്പോഴേ പ്രാർത്ഥിച്ചോണം. ஆமென். அந்த 120 வயசு வரையிலும் நான் ஊழியம் செய்கிறதை பார்க்கும்படி இப்பொழுதே ஜெபித்துக் கொள்ளணும். സ്തോത്രം. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നല്ലൊരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. നാം ആർക്ക് വേണ്ടി വേല ചെയ്യണം? நாம் யாருக்காக வேலை செய்யணும்? ഡിനോമിനേഷന് വേണ്ടി ചെയ്യണോ, യേശുവിന് വേണ്ടി ചെയ്യണോ? நம்முடைய ஸ்தாபனத்திற்காக செய்ய வேண்டுமா, இயேசுவுக்காக செய்ய வேண்டுமா? ഡിനോമിനേഷൻ സ്പിരിറ്റിൽ ശുശ്രൂഷിക്കുന്നവർ എന്തെങ്കിലും പ്രോബ്ലം വരും, ഡിനോമിനേഷൻ കോളറെ പിടിച്ച് വെളികളയും. ஆமென். ஸ்தாபனத்திற்காக நாம் ஊழியம் செய்வோமானால் ஏதாயிலும் சின்ன ஒரு பிரச்சனை வரும். ஆமென். ஸ்தாபனம் நம்ம காலரை பிடிச்சு தோளை பிடிச்சு வெடிக்க தள்ளும். തൂക്കി എറിയപ്പെട്ട ആരാ തൂക്കി എറിഞ്ഞ? ഡിനോമിനേഷൻ. ஆமென். யார் தூக்கி போட்டா? உங்கள் ஸ்தாபனம். ഡിനോമിനേഷന് വേണ്ടിയിട്ടാ ഓടിയത്. ஆமென். ஸ்தாபனத்துக்காக நான் ஓடினோம். ഇപ്പൊ യേശു അറിയാ, இப்ப இயேசு சொல்லுகிறா, തൂക്കി എറിയപ്പെട്ട യേശുവിന് മാത്രം മതി. இயேசுக்கு மட்டும்தான் வேணும். പ്രസ്പെക്ടർക്ക് വേണ്ട, ஆமென். பிரஸ்பிட்டருக்கு வேண்டாம், സെക്രട്ടറിക്ക് വേണ്ട, செக்ரட்டரிக்கு வேண்டாம், കമ്മിറ്റിക്ക് വേണ്ട, நம்ம கமிட்டிக்கு வேண்டாம். ഒരു ചെറിയ കുറ്റം പോലും ക്ഷമിക്കാൻ കഴിയുന്ന ഒരുവൻ അവൻ മാത്രമേ ഉള്ളൂ. ஒரு சிறிய குறைவு கூட மன்னிப்பதற்கு ஆமென் ஆயத்தமாயிருக்கிற ஒரே ஒருவர், அதுக்கு திராணிகள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு மட்டுமே. ആമേൻ. ஆமென். ഇനിയും പാടണമല്ലേ? ஆமென். ഉമക്കാക ഞാൻ വാഴുகிறேன், ஆமென். ഉമ്മൈത്താനേ സിക്കീരേ. ഇവിടല്ലേ പാടണ്ടേ? அப்படிதானே பாடணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் പൗലോസിനെ பவுலை ദൈവിക അരുളപ്പാടുകൾ കൈമാറാൻ വേണ്ടി തെരഞ്ഞെടുത്തു. தேவனுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அவனை தெரிந்தெடுத்தார். ആ വ്യക്തിയിൽ அந்த குறிப்பிட்ட நபர் ആത്മാവിന്റെ നിറവ് വെളിപ്പെട്ടിട്ട് ஆவியின் நிறைவின் பரிபூரணத்துக்குட்பட்டு സഭയോട് സംസാരിക്കുക. அவன் சபையை பார்த்து பேசுகிறான். അജ്ഞാനികളായിട്ടല്ല, அஞ்ஞானிகளாக அல்ல, ஞானிகளாயிட்டு തന്നെ നടക്കാൻ നോക്കുവീ. ஞானிகளாகவே நடந்து கொள்ளும்படி பார்த்து கொள்ளுங்கள். എന്തിന് ஞானத்தோടെ നടക്കാൻ ശ്രമിക്കണം? ஏன் நாம் ஞானவான்களாய் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പൗലോസ് ആ സഭയോട് ആ ദൂത്, പരിശുദ്ധാത്മാവിൽ സഭയോട് ദൂത് പറയുമ്പോ பவுல் பரிசுத்த ஆவியானவருக்குள் சபையோடு ஆலோசனை சொல்லும் பொழுது, ആ വാക്യം ഒന്ന് വായിക്കാമോ? அந்த வசனத்தை ஒருக்கா வாசிக்கலாமா? ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. സ്തോത്രം. എന്റെ മലയാളം ബൈബിളിൽ പറയുന്ന വാക്യം നടക്കാൻ ശ്രമിക്കുക. ஆமென். மலையாள வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கும்படி முயற்சிக்க வேண்டும். ഇതിനോട് സാമ്യമായ അർത്ഥമാണ് തമിഴ് പറയുന്നത്. എന്താ പറയുന്നത്? நடக்கிறது. கவனம், ശ്രദ്ധിക്കണം, ശ്രദ്ധിക്കണം, ശ്രദ്ധിക്കണം. അപ്പൊ ശരിക്കും നടക്കാൻ അറിയത്തില്ലെന്നല്ലേ? ஆமென். ஸ்தோத்திரம். கவனிச்சு நடக்கிறதுக்கு நமக்கு முடியாதுன்னு. ഇത്രയും വർഷം നടന്നിട്ട് നന്നായി നടക്കാൻ ഇതുവരെ പരിശീലിച്ചില്ലെന്നല്ലേ? ஆமென். இவ்வளவு ஆண்டுகள் நடந்து படிச்சு இதுவரைக்கும் நன்றாக நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளல, அப்படிதான் சொல்லப்படுது.
നന്നായി നടക്കാൻ ഇപ്പോഴും അറിയില്ല. இப்போது நமக்கு நன்றாக நடக்க தெரியாது. പരിശുദ്ധാത്മ പറയാണ്, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ഒന്ന് ട്രൈ ചെയ്തേ, அதுக்கு ஒரு முயற்சி எடுங்க, ബാക്കി ഞാൻ നോക്കിക്കോളാം. மீதியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். അവരോട് അല്പസ്നേഹം, ഇവരോട് അല്പസ്നേഹം. നോ. ஆமென். அங்க கொஞ்சம் ആരോടും ഒത്തിരി സ്നേഹമൊന്നും വേണ്ട, യേശുവിനെ മാത്രം നന്നായി സ്നേഹിക്കുക. ഒന്ന് നടന്ന് നോക്കിക്കേ. ஆமென். அவங்க கிட்ட இவங்க கிட்ட நமக்கு அன்பு ஒண்ணு வேண்டாம். ஆண்டவராய் இயேசுவை பூரண இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நேசியுங்க. அவர் நம்மை சரியாய் நடத்தி கொண்டு செல்லுவார். നടപ്പാൻ നോക്കുവീൻ. நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். എന്തിനാൽ? எதற்காக? ഇത് ദുഷ്കാലമാണ്. இது பொல்லாத நாட்கள். ഈ കാലത്തെ അറിയാതെ നമുക്ക് നടക്കുവാൻ സാധ്യമല്ല. இந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் நடக்க முடியாது. ഇവിടെ പ്രാർത്ഥനാ വിഷയത്തിൽ ഈ തലമുറകൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. இங்கே நாம் ஜெபித்த ஜெப விண்ணப்பத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். ആമേൻ. ஆமென். ഒരു കുഞ്ഞു ഒരു ഉരുള ചോറ് കഴിക്കണമെങ്കിൽ മൊബൈൽ ഇല്ലാതെ കഴിക്കില്ല. ஆமென். ஒரு சின்ன குழந்தை ஒரு உருண்டை சோறு சாப்பிடணும்னா மொபைல் போன் இல்லாம சாப்பிடாது. സ്തോത്രം. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. മൊബൈൽ ഇല്ലാതെ നമുക്ക് ജീവിക്കാൻ പറ്റാത്ത കാലത്തിലാ. மொபைல் போன் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு முடியாத ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். രാവിലെ എഴുന്നേൽക്കുമ്പോഴേ ഒരു ഗുഡ് മോർണിംഗ് ഇല്ലെങ്കിൽ അന്നത്തെ ദിവസം നമ്മുടെ കാല് വിറയ്ക്കും. ஆமென். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு குட் மார்னிங் இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம கால் நடுங்கும். അപ്പാ നன்றി എന്നൊന്ന് പറയാൻ നമ്മുടെ ആ മൈൻഡ് സെറ്റ് അവിടെ വർക്കാകുന്നില്ല. ஆமென். தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடியதான அந்த சிந்தனை அங்கே வேலை செய்ய மாட்டேங்க. രാത്രി കിടക്കുന്നതിന് മുമ്പേ ഒരു ഗുഡ് നൈറ്റ് തപ്പുവാ. ஆமென். ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு முன்னமே ஒரு குட் நைட் இருக்காண்டி தேடி நடக்கிறோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അയ്യോ വഴക്കുണ്ടാക്കല്ലേ എന്നോട്, என்ற சண்டை போடாதீங்க. ഈ മീറ്റിംഗിൽ ഇപ്പൊ നമ്മളെല്ലാവരും, ഞാനും നിങ്ങളും എല്ലാവരും ശ്രദ്ധയോടിരിക്കുക. ஆமென். இந்த ஆராதனை நடுவிலே நானும் நீங்களும் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். നമ്മുടെ ദൈവദാസിമാരും റെഡി ആയിട്ടിരിക്കുക. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ ഉടനെ, கூட்டம் முடிந்த உடனே അടുത്തിരിക്കുന്ന ആൾക്ക് പ്രൈസലോട് കൊടുത്തിട്ട്, എന്തുകൊണ്ട് പാസ്റ്റർ സന്തോഷമായിരിക്കുന്നു, കഴിഞ്ഞ മാസം കണ്ടിട്ട് പിന്നെ ഇപ്പോഴാണ് കണ്ടത്, അങ്ങ് ക്ഷീണിച്ച്, എന്തെങ്കിലും കുശല അന്വേഷണം നമ്മൾ നടത്തുവോ? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே கையை கொடுத்து, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்லை பார்த்தோம், இப்போ எப்படி இருக்கீங்க, ரொம்ப களைப்பா மெலிஞ்சு போயிருக்கீங்களேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி கேட்கிறோமா? ചർച്ചയൊക്കെ എങ്ങനെ പോകുന്നു, പ്രാർത്ഥനയൊക്കെ നന്നായിരിക്കുന്നോ, കുഞ്ഞുങ്ങളൊക്കെ സുഖമായിരിക്കുന്നോ, ഇതാണോ ചോദിക്കുന്നേ? ஆமென். சபையெல்லாம் எப்படி இருக்குது, சபை நன்றா போகுது, ஆராதனை எப்படி போகுது, அப்படிப்பட்ட காரியங்களை நாம விசாரிக்கிறோமா? യോഗം കഴിഞ്ഞോണെ മൊബൈൽ എടുത്ത് നോക്കുക, സ്വർഗം അവിടുന്ന് എന്തെങ്കിലും ഇങ്ങോട്ട് തന്നിട്ടുണ്ടോ? ஆமென். கூட்டம் முடிந்த உடனே மொபைல் போன் எடுத்து பார்க்கிறோம், பரலோகத்தில் ஏதாவது போட்டிருக்கிறான்னு சொல்லி கவனி பார்க்கிறோம். അവിടുന്ന് OTP വന്നിട്ടുണ്ടോ എന്ന് നോക്കുക. அங்கிருந்து OTP வந்திருக்கான்னு பார்க்கிறோம். അത് തന്നെ റോങ്. ஆமென். அதே தவறு. അത്രയും ടൈം ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്നത് മുഴുവനും മൊബൈൽ എടുക്കാൻ പറ്റാത്തത് കൊണ്ട് ശ്വാസം മുട്ടിയിരിക്കുകയായിരുന്നു. அவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தது காரணம் தெரியுமா? மொபைல் போன் எடுக்க முடியாம போனதுக்காக மூச்சு முட்டிக்கிட்டே இருக்கிறோம், எப்பண்டா எடுக்கலான்னு. ആദ്യം മൊബൈൽ എടുത്തുകൊണ്ട് ചർച്ചിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങുന്നത് പാസ്റ്റേഴ്സ് ആണ്. ஆமென். முதலாவது மொபைல் எடுத்து சபைக்கு வெளியே போறது முதலாவது போதகர்கள். വിശ്വാസി നമ്മളെയാ നോക്കുന്നേ. விசுவாசிகள் நம்மை பார்க்கிறார்கள். പിന്നെ വിശ്വാസിക്ക് എടുക്കാൻ പാടില്ലേ? ஆமென். எங்க பின்ன விசுவாசிகளுக்கு எடுக்க முடியாது. ഇന്ന് എല്ലാ ചർച്ചകളിലുണ്ട് പ്ലീസ്. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் ஒட்டப்பட்டிருக்குது, தயவு செய்து தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. മൊബൈൽ, പാസിന്റെ മൊബൈലോ, பாஸ்டருக்கு மொபைல் സൈലന്റ് മൂഡിൽ ഇടയ്ക്കിടയ്ക്ക് നോക്കുകയും ചെയ്യും, ഇടയ്ക്കിടയ്ക്ക് പോവുകയും ചെയ്യും. ஆமென். சைலண்ட் மோட்ல போட்டுக்கிடுவோம், இடையடையா பார்ப்போம், இடையடையா வெளியே போயிடும். ഞാനും ഒരു പാസ്റ്റർ ആയതുകൊണ്ടായി പറയുന്നത്. நான் ஒரு போதகராக இருக்கிறேன். സ്തോത്രം. ஆமென். നമ്മുടെ പ്രധാനമന്ത്രി വിളിച്ചാൽ പോലും കോൾ അറ്റൻഡ് ചെയ്യരുത്. நம்முடையதான பிரதம மந்திரி அமைச்சராக கூப்பிட்டா கூட, பிரதமர் கூப்பிட்டா கூட ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது.
എന്നോട് പരിശുദ്ധാത്മ പറഞ്ഞൊരു വാക്കുണ്ട്. என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ഞാൻ എൻ്റെ ചർച്ചിനോട് എൻ്റെ കൂടെയുള്ള പാസ്റ്റേഴ്സിനോടും പറയും, நான் என் சபையில் இருக்கிற என்னோடுள்ள போதகர்களிடத்தில் சொல்லுவேன், ആദ്യം ദൈവ സാന്നിധ്യം റെസ്പെക്ട് ചെയ്യാൻ പഠിക്കണം. நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ആദ്യം സാന്നിധ്യത്തെ റെസ്പെക്ട് ചെയ്യണം. ஆமை, முதலாவது தேவ மகிமையை நாம் கனம் பண்ண வேண்டும். ഞാൻ പൂർണ്ണമായി നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. நான் முழுமையாய் உங்களை நேசிக்கிறேன். ഇത് ദുഷ്കാലമാകയാൽ, இது பொல்லாத நாட்களானபடியால் സമയം காலத்தை തക്കത്തിൽ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ഉപയോഗപ്പെടുത്തണം. ஆமென். എന്തുകൊണ്ട് സമയത്തെക്കുറിച്ച് നാം ബോധവാന്മാരാകണം? எதற்காக இந்த காலகட்டத்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? Praise the Lord. ஆமென். ഞാൻ കഴിഞ്ഞൊരു സമയങ്ങളിൽ கடந்த நாட்களில் ഒരു ശുശ്രൂഷയിൽ ஒரு ஊழியத்தில் ഒരാളിൽ ദുരാത്മ വെളിപ്പെട്ടു. ஒரு மனுஷருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வெளிப்பட்டது. ഞാൻ ആ വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ, நான் அந்த நபருக்காக ஜெபிக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் போது, യേശുവിൻ്റെ രക്തം എന്ന് ഞാൻ പറയുമ്പോൾ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று நான் சொல்லும்போது, പിശാച് ചിരിക്കുക. சாத்தான் சிரிக்கிறான். എന്നെ അസ്വസ്ഥപ്പെടുത്തി, ആശ്ചര്യപ്പെടുത്തി. அது என்னை ஒரு மாதிரி ஆமை ஸ்தோத்திரம் அற்புதப்பட வைத்தது. യേശുവിൻ്റെ രക്തത്തെ പിശാചിന് ഭയമില്ലാത്തത് കൊണ്ടാണോ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிசாசு பயப்படாதபடியினாலா? അതെന്നെ വല്ലാതെ ഭാരപ്പെടുത്തി. அது என்னை அதிகமாக வருத்தப்படுத்தினது. ഞാൻ ശുശ്രൂഷ കംപ്ലീറ്റ് ചെയ്യാതെ, நான் அந்த ஆராதனை முடிக்காம എൻ്റെ കൂടെയുള്ള ദൈവദാസന്മാരോട് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞിട്ട്, என்னோடு உள்ள தேவ ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு പെട്ടെന്ന് മാറി ഞാൻ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. நானும் தனியாக போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். പരിശുദ്ധാത്മാവനെ സഹായിച്ചു. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். സാത്താന് യേശുവിന്റെ രക്തത്തെ ഭയമില്ലാത്തത് കൊണ്ടല്ല, சாத்தானுக்கு இயேசுவின் ரத்தத்தின் மேல் பயம் இல்லாதபடியினால் அல்ல, இப்போது ആ വ്യക്തിയുടെ മേലുള്ള ദുരാത്മാവിനെ പുറത്താക്കുന്നതിന്, அந்த நபர் மேல் இருக்கிற பொல்லாத ஆவியை வெளியேற்றுவதற்கு ഉപയോഗിക്കേണ്ടുന്ന ആയുധം നീ പ്രാപിച്ചില്ല. ஆமென். அதை துரத்துவதற்கு தேவையாக உபயோகிக்கப்பட வேண்டிய ஆயுதத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. ശത്രു എല്ലാ വർഷത്തിലും പുതിയ ആയുധങ്ങളിലേക്ക് അവൻ തിരികെയാണ്. சாத்தான் எல்லா ஆண்டுகளிலும் எல்லா சூழலிலும் புதிய புதிய ஆயுதங்களை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ഞാനൊരു ഉദാഹരണം പറയാവേ. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ഒരു 10-15 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് എൻ്റെ കേരളത്തിൽ ഞാൻ കണ്ടിട്ടില്ലാത്ത ഒരു കാര്യം. ஆமென் ஸ்தோத்திரம். சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளத்தில் நான் பார்த்திராத ஒரு காரியம். ഇപ്പൊ എവിടെ യാത്ര ചെയ്താലും, இப்போ எங்க பிரயாணம் பண்ணி ഒത്തിരി പരസ്യ ബോർഡുകൾ ഞാൻ കാണാറുണ്ട്. அநேக விளம்பரங்களை நான் பார்க்க முடியும். സീറോ ബാലൻസിൽ ஆமென். ஜீரோ பேலன்ஸ்ல ഫ്രിഡ്ജ് തരാം, ஃப்ரிட்ஜ் தரேன். സീറോ ബാലൻസിൽ ஜீரோ பேலன்ஸ்ல മൊബൈൽ തരാം, மொபைல் தரேன். ആധാർ കാർഡും പാൻ കാർഡിന്റെ കോപ്പി ആയിട്ട് വാ. ஆதார் கார்டும் பான் கார்டும் காப்பி கொண்டு வரணும். ഇവിടെ ഉണ്ടോ? இங்க இருக்குது. ഉണ്ടോ? ஆமென். സ്തോത്രം. കേരളത്തിൽ ബജാജ് ഫിനാൻസ്, பஜாஜ் ஃபைனான்ஸ், മുത്തൂറ്റ്, ഇവിടെ ഏതാ இருக்கு. ഇവിടെ എല്ലാം ഉണ്ട്. ஆமென். ഇതിനകത്തെല്ലാം പോയി കൈ വെച്ചേക്കുന്നത് ആരാന്നറിയാവോ? இதற்குள்ள எல்லாத்திலையும் கை நீட்டி இருக்கிறது யார் தெரியுமா? ആരാ? யார்? ഏറ്റവും കൂടുതൽ, மிக அதிகமாக ചർച്ചിനു വേണ്ടി സ്ഥലം വാങ്ങിച്ചിട്ട് കടക്കാരായവരല്ല പാസ്റ്റേഴ്സ്. ஆமென். சபைக்காக இடம் வாங்க போன இடத்துல கடனாளிகளாய் மாறினவர்கள் அல்ல போதகர்கள். മൊബൈൽ മേടിച്ചതിന്റെ പണമാ. மொபைல் போன் வாங்கினதுக்கே கடன். ഇതിനു മുമ്പ് നാം എന്താ ചെയ്തേ? இதற்கு முன்னே நாம் என்ன செய்தோம்? ഏതൊരു കൊച്ചു ആവശ്യത്തിലും, ஏதாகிலும் சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் 2-3 ദിവസമൊക്കെ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ച്, ഏസപ്പാ
2-3 நாட்கள் உபவாசம் இருந்து ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். എനിക്ക് ഇന്ന ആവശ്യമുണ്ട്, எனக்கு இந்த காரியம் தேவை, നടത്തി തരണേ, நீர் எனக்கு அதை நடத்தி தாருங்க. അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ച് വിടുതൽ പ്രാപിച്ച ഒരു ചരിത്രം ഇതിന്റെ പിന്നിലില്ലേ? ஆமென். அப்படி ஜெபித்து விடுதலை பெற்ற ஒரு பெரிய சரித்திரம் இதற்கு பின்னாடி இல்லையா? இப்போ അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കാൻ ആരെങ്കിലും സമയം എടുക്കാറുണ്ടോ? இப்பொழுது அப்படி ஜெபிக்கும்படி யாராகிலும் நேரம் எடுக்கிறாங்களா? നമ്മൾ ഓടുവാ. நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ആധാർ കാർഡിന്റെ ഒരു കോപ്പിയും ஆதார் கார்டுக்கு ஒரு காப்பி, പാൻ കാർഡിന്റെ കോപ്പി ആയിട്ട് ഓടുക. பான் கார்டுக்கு ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். കഴിഞ്ഞ ദിവസം ഒരു ദൈവദാസനെ, கடந்த நாளில் ஒரு தெய்வ மனிதனை അവരുടെ ചർച്ചിൽ എന്നെ മീറ്റിങ്ങിന് വിളിച്ചു. அவங்க சபையில் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. മീറ്റിങ്ങിന് ചെന്നപ്പോൾ கூட்டத்துக்கு போன போது പാസ് ഇല്ല അവിടെ. அங்கே பாஸ்டர் இல்லை. ഞാൻ അവിടെ ചോദിച്ചു, പാസ് എവിടെയാ? நான் அவங்கள பார்த்து கேட்டேன், பாஸ்டர் எங்கே போயிருக்காங்க? പാസ് ഒരു മാസമായിട്ട് ഇപ്പം ഇവിടെ ഇല്ല. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 1 மாசமா இங்கே இல்லை. ഞാൻ ചോദിച്ചു, എന്തെങ്കിലും സുഖമില്ലാത്തതാണോ? நான் கேட்டேன், சுகம் இல்லையா? ദൂരെ യാത്ര വല്ലതും പോയോ? எங்கேயாவது வெளிநாட்டுக்கு எங்கேயும் பிரயாணம் போயிட்டாரா? ആ പാസ്റ്ററിന്റെ വൈഫിന് ഇത് പറയാനായിട്ടൊരു ബുദ്ധിമുട്ട്. அந்த போதகருடைய மனைவி சொல்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. അവർ പറയുന്നില്ല. அவங்க அதை சொல்லலை. ചോദിച്ചപ്പോ அதை கேட்டபோது ആരും ഒന്നും മിണ്ടിയില്ല. ஒருவரும் ஒன்றுமே சொல்லலை. ഞാൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോ, நான் ஜெபித்த போது എന്നോട് ദൈവാത്മ പറയുക, என்னிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், സിസി മുടങ്ങിയിട്ട് சிசி ஆமை கட்ட முடியாம போய் മാസാമാസം അടയ്ക്കേണ്ട പൈസയ്ക്ക് മുടക്കം വന്നപ്പോൾ, மாதம் கட்ட வேண்டிய ஆமை அந்த வட்டி கொடுக்க முடியாமல் போன போது അതിൻ്റെ അധികാരികൾ വിളിച്ച് പ്രശ്നം ഉണ്ടാക്കിയപ്പോൾ വീട്ടിൽ നിന്ന് മാറി നിൽക്കുക. அதற்கு உடமையானவர்கள் உரிமையுள்ளவர்கள் அதை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணின போது இவர் வீட்டை விட்டு வெளியே எங்கே போயிருக்கிறார். നിങ്ങൾ ചിന്തിക്കുന്നുണ്ടെന്ന് എനിക്കറിയാം. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். ഇതൊക്കെ എന്തിനാ ഞങ്ങളോട് ഈ പറയുന്നത്? இதெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்லணும்? ഞങ്ങൾ നല്ലൊരു ദൂതൊക്കെ കേൾക്കാനിരിക്കുമ്പോൾ ഇതല്ലല്ലോ ഞങ്ങൾക്ക് വേണ്ടേ. நாங்கள் நல்ல ஒரு தெய்வ ஆலோசனையெல்லாம் கேட்டுட்டு ஊழியம் செய்ய போகிறது காத்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? എന്താ ഈ സിസ്റ്റത്തിന്റെ പിന്നിൽ വർക്ക് ചെയ്യുന്നത് ആരാ? இந்த காரியத்துக்கு பின்னாக கிரியை செய்யக்கூடியது யார்? ഈ സാമ്പത്തിക കാര്യങ്ങൾക്കകത്ത് ചലിക്കുന്ന സ്പിരിറ്റ് ഏതാ? இந்த பொருளாதார மண்டலத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொருளாதார ஆவி எது? ആമേൻ. ஹல்லேலூயா. മത്തായി സുവിശേഷം 4-ാമത്തെ അധ്യായത്തിൽ എടുക്കണ്ട, ഞാൻ പറഞ്ഞു പോ, നമുക്കറിയാവുന്ന കാര്യം അതുകൊണ്ട് പറയുന്നേ. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும், ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 4-ാമത്തെ അധ്യായത്തിലും, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் സ്നാനപ്പെട്ടതിന് ശേഷം ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറയപ്പെട്ട യേശുവിനെ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசுவை മത്തായി 4-ന്റെ 1-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കും. விசேஷம் வாசிக்கிறோம். സാത്താനാൽ പരീക്ഷിക്കപ്പെടേണ്ടതിന്, பிசாசினால் சோதிக்கப்படும் பொருட்டு ആവിയാനവരാൽ വനാന്തരത്തേക്ക് നടത്തപ്പെട്ടാർ. ലൂക്കോസ് 4-ാമത്തെ അധ്യായത്തിൽ 1-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നു, യേശു പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞവനായി യോർദാൻ വിട്ടു മടങ്ങി. ஆமென். லூக்கா 4:1 வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராகி யோர்தானை விட்டு புறப்பட்டார். ആമേൻ. ஆமென். 1-ാമത്തെ പരീക്ഷ, முதலாவது சோதனை. യേശുവിനോട് ചോദിക്കുക, വിശക്കുന്നുണ്ടല്ലേ? ஆமென். இயேசுவிடத்தை கேட்க, உனக்கு பசிக்குது இல்லையா? ഈ കല്ലുകളോട് അപ്പമായി തീരാൻ കൽപ്പിക്കും. ஆமென். இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லும். ഈ വിശപ്പെന്ന് പറയുന്നത് ഒരു രഹസ്യ, ഒരു വ്യക്തി അവനവനിൽ മാത്രം അറിയുന്ന ഒരു കാര്യമല്ലേ? இந்த பசி என்று சொல்லக்கூடியது ஒரு தனி மனிதன் தனக்குள்ளே தான் மட்டும் அனுபவிக்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு காரியம். ഇല്ലേ? ഇത് സാത്താൻ എങ്ങനെ അറിഞ്ഞേ? இது சாத்தான் எப்படி அறிந்தான்? വെറുതെ ഒന്ന് ചിന്തിച്ച്, വെറുതെ പുള്ളിക്കങ്ങ് തോന്നിയത് കൊണ്ട് ചോദിച്ചതാണോ? ஆமென். சும்மா ஒன்று கேட்டது பாருங்க. സ്തോത്രം. സാത്താനോട് യേശു പറഞ്ഞ വാക്കെന്താ? சாத்தானை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன?
മനുഷ്യൻ അപ്പം കൊണ്ട് മാത്രമല്ല ദൈവത്തിൻ്റെ വായിൽ നിന്ന് വരുന്ന സകല വചനങ്ങൾ കൊണ്ടും ജീവിക്കുന്നു എന്ന് എഴുതിയിരിക്കുന്നുവല്ലോ. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. രണ്ടാമത്തെ പരീക്ഷ, இரண்டாவது சோதனை, ഒരു ഗോപുരത്തിന്റെ മുകളിൽ നിന്ന് താഴോട്ട് ചാടുവാൻ ആവശ്യപ്പെടുന്നു. ஒரு உயர்ந்த கோபுரத்தின் மேலிருந்து கீழே குதிக்கும்படி சொல்லுகிறான். ദൂതന്മാർ നിന്നെ കൈകളിൽ വഹിച്ചു, தூதர்கள் உன்னை கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னான். അവിടെ യേശു പറഞ്ഞു, നിന്റെ ദൈവത്തെ പരീക്ഷിക്കരുത്. அங்கே ஆண்டவராய் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. മൂന്നാമത്തെ പരീക്ഷ, மூன்றாவது சோதனை, വീണ് എന്നെ നമസ്കരിക്കുക. நீர் என்னை கீழே விழுந்து வணங்கி பணிந்து கொள்ளும். ഇതെല്ലാം നിനക്ക് തരാം. அப்படியானால் இவை எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பேன். ഇന്ന് നമ്മൾ ഓടുന്നത് മുഴുവൻ എന്തിനാ? இது நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறது. ഈ കുപ്പായം പോരാ, ஆமை இந்த சட்டை കളറ് പോയി. இது கலர் போயிடுச்சு. അടുത്ത യോഗത്തിന് വരുമ്പോൾ, அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது നല്ല ഡ്രസ്സ് നമുക്ക് യേശു തരും, സന്തോഷം എനിക്ക്. ஆமை நல்ல வஸ்திரங்களை ஆண்டவராய் இயேசு தருகிற ரொம்ப சந்தோஷம். ഞാനൊരു വാക്ക് പറയാം, அது காரியம் சொல்றேன். നമുക്ക് 100 ആവശ്യങ്ങളുണ്ടല്ലേ? நமக்கு அநேக காரியங்கள் தேவையாயிருந்தாலும் ഞാനൊരു ചെറിയ കൂട്ടത്തിൻ്റെ പാസ്റ്ററായിട്ട് നിൽക്കുന്നത് കൊണ്ട് എനിക്കറിയാം ഒത്തിരി ആവശ്യമുണ്ട് എനിക്ക്. நான் ஒரு சிறு கூட்டத்தினுடைய போதகராய் இருக்கிறபடியினால் எனக்கு தெரியும் அநேக தேவைகள் எனக்கு உண்டு. നോർത്ത് ഇന്ത്യയിൽ എനിക്ക് മിനിസ്ട്രി ഉണ്ട്. ஆமென். നോർത്ത് ഇന്ത്യയിൽ എനിക്ക് ஆமென். சோத்திரம். வட இந்தியா பகுதிகளில் எனக்கு ஊழியம் இருக்கிறது. അവിടെ ശുശ്രൂഷകരുണ്ട്, அங்கே ஊழியங்கள் இருக்கிறது. അവിടെ സാമ്പത്തിക ആവശ്യങ്ങളുണ്ട് എനിക്ക്. அங்கே பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கிறது. കേരളത്തിൽ ഒത്തിരി മറ്റു പാസ്റ്റേഴ്സ് ഉണ്ട് എൻ്റെ കൂടെ. கேரளத்திலும் மற்ற உடன் ஊழியக்காரர்களோடு இருக்கிறாங்க. പല ആവശ്യങ്ങളുണ്ട് എനിക്ക്. பல தேவைகள் எனக்கு இருக்கிறது. ജസ്റ്റ് ഒരു ഉദാഹരണം പറയാം. ஆமென். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ഒരു 7 days ഫാസ്റ്റിംഗ് ഞാൻ ഇരുന്നു. എനിക്കൊരു 25,000 രൂപ എനിക്ക് വേണം. ஆமென். சோத்திரம். 7 நாளைக்குள்ள எனக்கு 25,000 ரூபாய் எனக்கு தேவை. ഞാനൊരു 7 ദിവസം ഉപവസിച്ചു. நான் ஒரு 7 நாள் உபவாசித்தேன். 7 ദിവസത്തെ ഉപവാസം കഴിഞ്ഞ് 7 நாள் உபவாசம் முடிந்தது. അടുത്ത ദിവസങ്ങളിൽ എനിക്ക് മീറ്റിങ്ങിന് പോകണം. அடுத்த நாள் நான் கூட்டத்துக்கு போகணும். ഒരു 3 ദിവസത്തെ കൺവെൻഷൻ മീറ്റിംഗാ. ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். ഞാൻ അവിടെ പോയി ശുശ്രൂഷിക്കുക. நான் அங்கே போய் ஊழியம் செய்கிறேன். ഞായറാഴ്ച വൈകിട്ടാണ് മീറ്റിംഗ് കഴിയുന്നത്. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் முடியும். ഞായറാഴ്ചത്തെ സഭായോഗം കഴിഞ്ഞ് ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிந்தது. ഞാൻ താമസിക്കുന്ന ഹോട്ടൽ റൂമിൽ ஆமென். நான் வசித்து கொண்டிருந்த அந்த ஹோட்டலில் ആ ചർച്ചിന്റെ പാസ്റ്ററിനെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, அந்த சபை போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ദേവദാസനെ, നിങ്ങളെ കാണാൻ ഒരു സഹോദരൻ ഇവിടെ വന്നിരിക്കുന്നു. ஆமென் பாஸ்டர், உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். അദ്ദേഹത്തെ പറഞ്ഞു വിടട്ടെ? அவரை உங்களிடத்தில் அனுப்பலாமா? ആ ചർച്ചിലെ അസിസ്റ്റന്റ് പാസ്റ്ററെ കൂട്ടി എൻ്റെ അടുക്കിലേക്ക് അദ്ദേഹത്തെ വിട്ടു. அந்த சபையினுடைய உதவி ஊழியக்காரரையும் அழைத்து கொண்டு அவரிடத்தில் வந்தார். ആ സഹോദരൻ എൻ്റെ അടുക്കൽ വന്നു. அந்த சகோதரனிடத்தில் வந்தார். എന്നോട് പറഞ്ഞു, அவர் என்னை பார்த்து சொன்னார், പാസ്റ്ററെ, பாஸ்டர், പാസ്റ്റർക്ക് എന്നെ അറിയാൻ സാധ്യതയില്ല. பாஸ்டருக்கு என்ன அதிகமாக தெரியாது. പക്ഷെ എനിക്ക് പാസ്റ്ററെ അറിയാം. ஆனால் எனக்கு பாஸ்டர் தெரியும். പാസ്റ്ററിന് വീടില്ല, பாஸ்டருக்கு வீடு இல்லை. ഒരു 15 വർഷത്തെ മുമ്പത്തെ കാര്യം இது പറഞ്ഞു. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னான காரியம். പാസ്റ്ററിന് ഒരു വീടില്ല, பாஸ்டருக்கு ஒரு வீடு இல்லை, പാസ്റ്ററിന് വാഹനമില്ല, பாஸ்டருக்கு வண்டி இல்லை, സ്വന്തമായി ചർച്ചില്ല, சொந்தமாக சபை இல்லை. റെന്റ് ബിൽഡിങ്ങിലാണ് ஆமென். வாடகை கட்டிடத்தில் ആരാധിക്കുന്നതും താമസിക്കുന്നതും ഒക്കെ റെന്റ് ബിൽഡിങ്ങിലാണ്. ஆமென். ஆராதிப்பதும் வசிக்கிறதும் ஆமென் வாடகை கட்டிடத்தில். ഒരല്പം സാമ്പത്തികമായ നന്മ പാസ്റ്റർക്ക് തരണമെന്ന് എൻ്റെ ഹൃദയത്തിൽ ഭയങ്കര ആശ. எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை, பாஸ்டருக்கு அவன் கொஞ்சம் பொருளாதார நன்மையை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். അദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ ഒരു പെട്ടിയുണ്ട്. அவருடைய கரத்திலே ஒரு பெட்டி இருக்கிறது. അത് ആ മേശപ്പുറത്ത് വെച്ച് அவர் அதை அந்த மேசையின் மேலே வைத்தார். എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റർക്ക് ഞാൻ കൊണ്ടുവന്നത് എടുത്തോ. என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டருக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ഞാൻ പറഞ്ഞു, എൻ്റെ അല്ലാത്തത് ഞാൻ തൊടത്തില്ല. ஆமென். எனக்கு இல்லாதது நான் தொட மாட்டேன். എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റർക്ക് ഞാൻ തന്നിരിക്കുക. பாஸ்டர், நான் இதை உங்களுக்கு கொடுத்துட்டேன். അദ്ദേഹം തുറന്നു കാണിച്ചു. அவர் அதை திறந்து காண்பித்தார். നമ്മുടെ മോദി സാറ് റദ്ദ് ചെയ്ത 500-ന്റെ 1000-ന്റെ ഒക്കെ നോട്ട് ഇങ്ങനെ അടുക്കി വെച്ചേക്കുന്നു. ஆமென். சொத்தம் பார்க்கும்போது 500, 1000 கெட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 15 വർഷം മുമ്പ് 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ആ ആള് കൊണ്ടുവന്ന് 25 ലക്ഷം രൂപയാ. அந்த நபர் கொண்டு வந்தது 25 லட்சம் ரூபாய். ചോദിച്ചത് 25,000 രൂപ, கேட்டது 25,000 ரூபாய். കൊണ്ടുവന്നത് கொண்டு
ஆமென். പരിശുദ്ധാത്മ പറയാ, பரிசுத்தாவியா சொன்னா തൊട്ടുപോകരുത്. தொடக்கூடாது. തൊട്ടുപോകരുത്. தொடக்கூடாது. ഞാൻ പറഞ്ഞു എനിക്കത് വേണ്ട, அவன் வேண்டாம், അതെനിക്ക് വേണ്ട. அது எனக்கு வேண்டாம். ആ സഹോദരൻ വല്ലാതെ കോപിച്ച് அந்த சகோதரர் அதிகமாக முயற்சித்தார். ആ പെട്ടി എടുത്തുകൊണ്ട് ഇറങ്ങി പോകുമ്പോൾ, அந்த பெட்டி எடுத்துட்டு அவர் இறங்கி போகும்போது, ആ റൂം വിട്ട് പുറത്തോട്ട് ഇറങ്ങുമ്പോൾ அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது ഞാനിങ്ങനെ കൈ തട്ടി நான் இப்படி கை தட்டினேன். കയറി വരാൻ പറഞ്ഞു. இங்க கடந்து வான்னு சொன்னேன். അതേ എന്നോട് ചോദിച്ചു, പരിശുദ്ധാത്മ ഇപ്പം എന്നാ പറഞ്ഞ്? பரிசுத்தாவியா என்ன சொன்னார் இப்ப கேட்டார். പറയാ, ഇങ്ങി വാ. நீ இங்க வா, நான் சொல்றேன். അവിടെ വന്ന് ഇരുന്നപ്പോ அங்க வந்து உட்கார்ந்த போது പരിശുദ്ധാത്മ പറഞ്ഞ കാര്യം ഞാൻ പറഞ്ഞത് ഇങ്ങനെയാ. ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னது இப்படி. കൂട്ടുകാർ കൂടി கூட்டுக்காரங்க கூடி കാട്ടിൽ കയറി காட்டுல போய் കള്ളത്തടി വെട്ടി വിറ്റ് കിട്ടിയ കാശിന്റെ അംശിയാകാനല്ല അവൻ എന്നെ അഭിഷേകം ചെയ്തത്. ஆமென். கள்ளத்தனமா தடி வெட்டி மரம் முறித்து விற்று கொண்டு வந்த பணத்தினுடைய ஒரு பகுதி அல்ல எங்க தேவைன்னு சொல்லி, அந்த அபிஷேகம் அல்ல எனக்கு. എന്താ മനസ്സിലായേ? என்ன புரிந்து கொண்டார்? പൈസയുടെ ആവശ്യമില്ലേ? பணம் இருக்கு, தேவை இருக்குல்ல. ഇത് ആര് കൊണ്ടുവന്നതാ? இது யார் கொண்டு வந்தா? ഇത് ആരാ കൊണ്ടുവന്നേ? இதை கொண்டு வந்தது யாரு? എൻ്റെ ആവശ്യം ആർക്കൊക്കെ മനസ്സിലാകുന്നുണ്ട്? என்னுடைய தேவை அப்போ யாருக்கெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது? യേശുവിനറിയാം, இயேசுவுக்கு தெரியும். ഞാൻ പറഞ്ഞു, സഹോദരാ, நான் சொன்னேன், சகோதரனே, എൻ്റെ ആവശ്യങ്ങൾ என்னுடைய தேவைகளை യേശു നടത്തി തന്നാ മതി. இயேசு அறிந்து தந்தால் போதும். ആമേൻ. ஹல்லேலூயா. എങ്ങനെയെങ്കിലും കാര്യം നടക്കണമെന്നല്ല ചിന്തിക്കേണ്ടത്. எப்படி ஆனாலும் என் காரியம் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. വിളിച്ചവൻ നടത്തി തരണം. நம்மை அழைத்தவர் நடத்தி தருவார். വിളിച്ചവൻ നടത്തി തരണം. அழைத்தவர் நடத்துவார். വേലയ്ക്ക് വിളിച്ചത് യേശു അല്ലേ? ஆமென். வேலைக்கு அழைத்தது இயேசு. പട്ടിണിക്കിടുവോ? அவர் பட்டினி போடுவாரா? ഡ്രസ്സ് തരാതിരിക്കുവോ? பிரச்சனை வராமல் இருக்குமா? ட்ரெஸ் தராமல் இருப்பாரா? നമ്മളിത് ഇടുന്നതെല്ലാം ഗിഫ്റ്റ് അല്ലേ? ஆமென். நாம் இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பரிசா கிடைத்ததல்லவா? കൃത്യം ശരീരം, നമ്മുടെ ഷർട്ടിൻ്റെ അളവൊക്കെ അറിയാൻ കർത്താവ് പറഞ്ഞു കൊടുക്കുക. நம்முடைய சரீரத்தின் அளவெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ഈ പകലിൽ ദൈവാത്മാവ് ഞാൻ ഇവിടെ ഇരിക്കുന്ന ജനത്തോടായി, ദൈവഭക്തന്മാരോടായി, കുടുംബത്തോടായി ഓർപ്പിക്കുന്നു. ஆமென். இந்த பகல் வேளையிலும் நான் தேவ சமூகத்தில் வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதரோடு, குடும்பத்தோடு. വിളിച്ചവൻ ആർക്കും കടക്കാരനല്ല. அழைத்தவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. തലമുറ തലമുറയായവൻ സങ്കേതമായ ദൈവമാ. தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமானவர். ഒരു മനുഷ്യന്റെ മുമ്പിൽ കൈ നീട്ടാൻ അവൻ അനുവദിക്കത്തില്ല. ஒரு மனிதனுக்கு முன்பாக கையேந்தி நிற்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ഈ കാലഘട്ടത്തെ കുറിച്ച് നാം ഗൗരവമായി തലയുയർത്തി കാണണം. இந்த நாட்களை குறித்து நாம் மிக கவனத்தோடு அதை கரிசனையாய் கண்டுகொள்ள வேண்டும். വേലക്കിറങ്ങിയപ്പോൾ, ആമേൻ, സ്തോത്രം, ഞാൻ ഇവിടെ ഇന്ന് മീറ്റിങ്ങിൻ്റെ അധ്യക്ഷനായിരിക്കുന്ന പാസ്റ്ററോട് ചോദിക്കുക, കർത്താവിൻ്റെ ദാസൻ വേലക്കിറങ്ങിയ ആ കാലത്തെ ആത്മീയ അന്തരീക്ഷമാണോ ഇപ്പോൾ കാണുന്നത്? ஆமென். நான் கேட்கிறேன், அருமையான கர்த்தருடைய கருத்தில், நீங்கள் ஊழியத்திற்கு இறங்கி புறப்பட்ட நாட்களில் நீங்கள் கண்ட அதே ஆவிக்குரிய அந்த மண்டலத்தின் அந்த அனுபவத்தில் தானா இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க? എല്ലാ സിസ്റ്റവും ചേഞ്ചായി. எல்லா நிலைகளும் மாறிவிட்டது. ഭക്തന്മാരുടെ എണ്ണം കുറയുകയല്ലേ? ஆமென். பரிசுத்தவான்களுடைய பக்திமான்களுடையதான எண்ணங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. വിശുദ്ധി ഇല്ലാതാകുകയല്ലേ? വിശുദ്ധി, பரிசுத்தம் இல்லாமல் போகிறது. ഏറ്റവും കൂടുതൽ സഭ മലിനപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയല്ലേ? மிக அதிகமான திருச்சபைகள் களங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. എന്താ കർത്താവ് നമ്മോട് പറഞ്ഞേ? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொன்னார்? അന്ത്യകാലത്ത്, கடைசி நாட்களில் പൈശാചിക അധികാരങ്ങൾ, சாத்தானுடைய அதிகாரங்கள் തൻ്റെ മൂർച്ച വർദ്ധിപ്പിക്കും. ஆமென். ஆயுதங்களை கீழ்ப்படுத்துவார். അവയെ അറിയുവാൻ തക്ക നിലകളിൽ, அதை அறியத்தக்க நிலையில் നമ്മിൽ വെളിപ്പെടേണ്ടുന്ന ആത്മീയ ജ്ഞാനവും
കൃപകളും ജ്വലിക്കപ്പെട്ടേ പറ്റൂ. நமக்குள்ளே வெளிப்பட வேண்டிய ஆவிக்குரிய அறிவும் ஞானமும் கிருபையின் வரங்களும் நம்மில் பிரகாசித்து ஆக வேண்டும். ഞാൻ ഒരു വാക്യത്തെ കൂടെ ഈ ഒരു വാക്യം ഈ ഭാഗത്ത് പറയേണ്ടതുണ്ട്. நான் ஒரு வார்த்தை கூட இந்த பகுதியில் சொல்லுகிறேன். അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തിൽ அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 13-ാമത്തെ അധ്യായം 13வது அதிகாரம் അതിന്റെ 8, 9, 10 வாக்கியங்கள் வாய்ச்சே. அதனுடைய 8 மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ വാക്യം ശ്രദ്ധിച്ചോ? அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? 13-ാമത്തെ അധ്യായത്തിൽ 13வது அதிகாரத்தில் അന്ത്യോക്യയിലെ സഭയിൽ ഒരു ഫാസ്റ്റിംഗ് പ്രയർ നടക്കുക. அந்தியோக்கா சபையிலே ஒரு உபவாச கூட்டம் நடக்குது. യെരൂശലേമിലെ ശുശ്രൂഷ നിവർത്തിച്ച ശേഷം எருசலேமின் ஊழியத்தை நிறைவேற்றின பிற்பாடு ശൗലും ബർണബാസും சவுலும் பர்னபாவும் ഇപ്പോൾ ഈ അന്ത്യോക്യയിലേക്ക് വരുക. இப்பொழுது அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள். 12-ാമത്തെ അധ്യായം അവസാനിക്കുമ്പോൾ 12ஆம் அதிகாரம் முடியும் போது അവർ യെരൂശലേമിലെ ശുശ്രൂഷ നിവർത്തിച്ച ശേഷം വരുന്നത് കാണാം. அவர்கள் எருசலேமின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பிற்பாடு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ആ ഫാസ്റ്റിംഗ് പ്രയറിൽ ഇവർ അറ്റൻഡ് ചെയ്യുമ്പോൾ அந்த உபவாச கூட்டத்தில் இவர்கள் பங்குபடும் போது അവിടെ പ്രവാചക ഗണങ്ങളുണ്ട്, அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் അവിടെ ഇരിക്കുന്ന പ്രവാചക സംഘത്തോട് പറയുകയാണ്, அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் சங்கத்தை பார்த்து சொல்லுகிறார், ഞാൻ വിളിച്ച நான் அழைத்த വേലയ്ക്കായി അവരെ എനിക്കായി വേർതിരിക്കണം. ஆமென். ஊழியத்திற்காக அவர்களை வேறு பிரியுங்க. അവരുടെ മേൽ കൈവച്ച് அவர்கள் மேல் கை வைத்து അവരെ വേർതിരിച്ചു. அவர்களை வேறு பிரித்தார்கள். 4-ാമത്തെ വാക്യം വായിക്കുന്നു, 4வது வசனம் சொல்லுகிறது, പരിശുദ്ധാത്മാവ് അവരെ പറഞ്ഞയച്ചിട്ട് பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அனுப்பின பிற்பாடு അവർ സെലൂക്കിയിലേക്ക് പോയി. அவர் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். അവിടെ നിന്ന് കപ്പൽ കയറി കുപ്രോസ് ദ്വീപിലേക്ക് പോയി. அங்கிருந்து கப்பல் ஏறி சிப்புரு தீவுக்கு போனார்கள். സലമിസിൽ சலோமில் യഹൂദന്മാരുടെ പള്ളിയിൽ പോയി ദൈവവചനം പ്രസംഗിച്ചു. யூதர்களுடைய தேவாலயத்திலே கடந்து போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். ഇതുവരെയുള്ള ശുശ്രൂഷകളിൽ നിന്നും ഇന്നത്തെ ശുശ്രൂഷയ്ക്ക് വലിയ ദൈവമഹത്വം വെളിപ്പെട്ടു. இதுவரை நடந்த ஊழியத்தை பார்க்கிலும் இன்றைக்குள்ள அந்த ஆராதனையில் பெரிய தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. ആ ദേശത്തിന്റെ അധിപതിയായ സെർഗിയോസ് പൗലോസ് എന്ന ദേശത്തിന്റെ അധിപതി ഈ വർത്തമാനം കേട്ടു. அந்த தேசத்தின் அதிபதியாயிருக்கிற செர்கியோ பவுல் என்கிறவன் இந்த வார்த்தைகளை கேட்டான். ശൗലിനെയും ബർണബാസിനെയും വരുത്തി ദൈവവചനം കേൾക്കുവാൻ അവൻ ആഗ്രഹിച്ചു. சவுலையும் ஆமேசுத்த பர்னபாவையும் தன்னிடத்தில் அழைத்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவன் விரும்பினான். ശൗലും ബർണബാസും സെർഗിയോസ് പൗലോസിന്റെ വീട്ടിൽ വന്ന് ദൈവവചനം ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ, വചനം സംസാരിക്കുമ്പോൾ, சவுலும் பர்னபாவும் செர்கியோ பவுலிடத்தில் அவனுடைய வீட்டில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது, ഇനി നോക്കിക്കേ, സെർഗിയോസ് പൗലോസിന്റെ വീട്ടിൽ இனி கவனித்து பாருங்கள், செர்கியோ பவுலுடைய வீட்டில் ദീർഘമായ നാളുകളായി அநேக நாட்களாக സെർഗിയോസ് പൗലോസിന്റെ സന്തത സഹചാരിയായ ஆமென் செர்கியோ பவுலுடையதான வீட்டின் காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற എലിമാസ് എന്ന ഒരു വിദ്വാൻ അവന്റെ കൂടെ ഉണ്ട്. எலிமா என்கிறதான ஒரு மாயவித்தைக்காரன் அங்கே அவனோடு இருக்கிறான். സെർഗിയോസ് പൗലോസ് ബുദ്ധിമാനാണ്. செர்கியோ பவுல் அவன் புத்திசாலி. തൻ്റെ കൂടെ നിൽക്കുന്നവൻ ആരെന്ന്, അവൻ്റെ സ്വഭാവം എന്തെന്ന് ഇന്നുവരെ സെർഗിയോസ് പൗലോസിന് മനസ്സിലായിട്ടില്ല. ஆனால் அவனோடு கூட இருக்கிறவன் அந்த மாயவித்தைக்காரன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி இன்று வரையிலும் செர்கியோ பவுல் அதை புரிந்து கொள்ளவில்லை. ഞാൻ ആ വാക്ക് ഇങ്ങനെ പറയാം, நான் அந்த வார்த்தையை இப்படி சொல்லுகிறேன். പലപ്പോഴും
നമ്മുടെ കൂടെ നടക്കുന്നവരെ പോലും നമുക്കറിയില്ല. பல சந்தர்ப்பங்களிலும் நம்மோடு கூட நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ദൈവ വചനം ശൗല് സംസാരിക്കുമ്പോൾ, தேவனுடைய வார்த்தைகளை சவுல் பிரசங்கிக்கும் போது, ഈ വചനം കേട്ട് இந்த வார்த்தைகளை கேட்டு സെർഗിയോസ് പൗലോസ് എന്ന ദേശാധിപതിക്ക് செர்கியோ பவுல் என்கிற தேசாதிபதி രൂപാന്തരം സംഭവിച്ച് அவன் மறுரூபமாக்கப்பட்டு യേശു ക്രിസ്തുവിനെ இயேசு கிறிஸ்துவை രക്ഷകനും നാഥനുമായി അവൻ സ്വീകരിക്കുന്നതിലേക്ക് அவன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டு ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ്, அவன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ഈ സെർഗിയോസിന്റെ ആത്മാമണ്ഡലത്തെ തിരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இந்த செர்கியோ பவுலுடைய ஆவியின் மண்டலத்தை திருப்பிக் கொண்டிருக்கும் போது അവൻ ഒരിക്കലും രക്ഷിക്കപ്പെടാതിരിക്കാൻ, அவன் ஒருபோது ரட்சிக்கப்படாமல் இருக்க, ദൈവ വചനം സ്വീകരിക്കാതിരിക്കാൻ, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளாமல் இருக்க, ആ അന്തരീക്ഷത്തിൽ அந்த சூழ்நிலையில் ഒരു സ്പിരിറ്റ് മൂവ് ചെയ്യുന്നത് ஒரு ஆவி அங்கே கிரியை செய்கிறது. സെർഗിയോസ് പൗലോസ് അറിഞ്ഞില്ല. ஆமென். செர்கியோ பவுல் அதை அறியவில்லை. യേശുവിന്റെ വചനം പ്രസംഗിക്കുന്ന ശൗൽ അത് കണ്ടു. இயேசுவின் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதான சாமுவேல் அதை பார்த்தான். ആമേൻ. ஆமென். സെർഗിയോസ് പൗലോസ് செர்கியோ பவுல் യേശു ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുമ്പോൾ, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது, രക്ഷയുടെ ദൂത് പറയുമ്പോൾ, ரட்சிப்பின் வசனத்தை போதிக்கும் போது, ഈ വചനം ഹൃദയത്തെ സൗഖ്യമാക്കും. இந்த வசனம் இருதயத்தை சுகமாக்கும். ഈ വചനം രോഗികളെ സുഖപ്പെടുത്തും. இந்த வசனம் வியாதியஸ்தரை குணமாக்கும். പൈശാചിക ബന്ധനങ്ങളെ അഴിക്കും. சாத்தானுடைய கட்டுகளை அழிக்கும். എന്നാൽ ഈ വചനം അതിന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടുത്താതിരിക്കേണ്ടതിന്, ஆனால் இந்த வசனம் அதன் கிரியைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கும்படி, മനുഷ്യരുടെ വിശ്വാസ മണ്ഡലത്തെ ബ്ലോക്ക് ചെയ്യാൻ, மனுஷனுடைய விசுவாச மண்டலங்களை கட்டி அடைத்து விட்டார். സാത്താനിക മണ്ഡലം അവിടെ ചലിക്കപ്പെടുമ്പോൾ, சாத்தானுடைய மண்டலங்கள் அங்கே கிரியை செய்யும் போது, വചനം പ്രസംഗിക്കുന്ന வசனம் பிரசங்கிக்கிற പൗലോസ് பவுல் കേൾവിക്കാരനെയും கேட்கிறவர்களையும் ആ വചനത്തിന്റെ ക്രിയയെ തടയുന്ന പൈശാചിക സ്പിരിറ്റിനെയും, ஆமென், அந்த வசனம் கிரியை செய்யக்கூடாதபடி அதை தடுக்கக்கூடிய சாத்தானுடைய மண்டலத்தையும் ഒരേ സമയത്ത് ஒரே நேரத்தில் ആത്മതലങ്ങളെ ചലിപ്പിക്കുന്ന സാത്താനിക മേഖലകളെ കാണണം. ஆவியின் மண்டலங்களையும், ஆமென், அதை கிரியை செய்யக்கூடிய சாத்தானுடைய மண்டலத்தையும் பார்க்க வேண்டும். പെട്ടെന്ന് ശൗൽ മെസ്സേജ് അവിടെ നിർത്തി. ஆமென். உடனே சவுல் செய்தியை, உபதேசத்தை நிறுத்தினான். നേരെ അവന്റെ നേരെ തിരിഞ്ഞു அவனிடத்துக்கு நேராய் திரும்பினான். 10ാമത്തെ വാക്യം പറഞ്ഞു, ഹേ, 10வது സകല കപടവും, எல்லா கசப்பும், സകല ധൂർത്തും നിറഞ്ഞവനെ, எல்லா துர்க்குணமும் உள்ளவனே, പിശാചിന്റെ മകനെ, சாத்தானின் மகனே, സർവം നീതിയുടെയും ശത്രുവേ. ஆமென், எல்லா நீதிக்கும் பகைஞனே. എത്ര സ്പിരിറ്റ് സെയിം ഒരൊറ്റ നിമിഷത്തിൽ എത്ര സ്പിരിറ്റ് അവിടെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നേ? ஆமென். ஒரே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எத்தனை விதமான ஆவிகள் அங்கே கிரியை செய்கிறது. എനിക്കറിയാം നിങ്ങൾക്ക് നല്ല ഉറക്കം വരുന്നുണ്ട്. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல உறக்கம் வருது. ഉറങ്ങുന്നവരെ ഞാൻ ഉണർത്താൻ വരത്തില്ല. ஆமென். தூங்குறவளுக்கு எல்லாம் வராது. നിങ്ങൾ നല്ലതായിട്ട് ഉറങ്ങിക്കോ. நீங்க நன்றா தூங்குங்க. പക്ഷെ ഉണർന്നിരിക്കുന്ന ഒരാളോടെങ്കിൽ ഈ ദൂത് പറഞ്ഞിട്ട് ഞാൻ പോകും. ஆமென். விழிப்போடு இருக்கிற ஒருவர் இருந்தால் இந்த ஆலோசனை சொல்லிட்டு போவேன். ഉറങ്ങുന്നത് ഒരു കൃപയല്ലേ? ஆமென். தூங்குகிறது ஒரு கிருபை அல்லவா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അവിടെ ഒരു സത്യം പറയട്ടെ. அங்கே ஒரு உண்மையை சொல்றேன். നിങ്ങൾ ശുശ്രൂഷിക്കാൻ നിൽക്കുമ്പോഴും ഇതുപോലെ ജനം ഇരുന്ന് ഉറങ്ങും. நீங்க இதே போல ஆராதனை நடத்தி கொண்டு போய் ஜனங்கள் உட்கார்ந்து தூங்குவாங்க. ஆமென். അതിലപ്പുറം ഒന്നും ചിന്തിക്കരുത്. அதுக்கப்புறமா எதையும் நீங்க சிந்திக்க கூடாது. അന്തരീക്ഷത്തെ ചലിപ്പിക്കുന്ന സ്പിരിറ്റിനെ അറിയുവാൻ ഈ കാലഘട്ടത്തിൽ
ആത്മതലത്തിൽ കേറിയേ പറ്റൂ. ஆமென். நம்முடைய மண்டலங்களை ஆமென் அசைந்தாடி கிரியை செய்து கட்டி அசைவாடி போராடுகிற ஆமென் பிரபஞ்ச வல்லமைகளை அறியத்தக்கதான ஆமென் அந்த தேவ பிரசன்னத்தின் மகிமை இந்த காலகட்டத்தில் அது நமக்கு பாதுகாப்பாய் வெளிப்படும். എൻ്റെ ചർച്ചിൽ ഞാൻ ദൈവവചനം ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ என்னுடைய சபையிலே நான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது ഒരു സഹോദരൻ കയറി വന്ന് ஒரு சகோதரனிடத்திலிருந்து കൈയൊക്കെ തട്ടി அவன் கையெல்லாம் தட்டி ഉത്സാഹത്തോടെ உற்சாகமாக ഭയങ്കര ആരാധന, பயங்கர ஆராதனை, പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞു பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், അവനെ നന്നായി സ്കാൻ ചെയ്യണം. அவன் நன்றாக நீ பரிசோதிக்கணும். സ്തോത്രം. ഇവിടെ എത്ര മോണിറ്റർ ഉണ്ടെന്ന് നിങ്ങൾക്ക് അറിയാവോ? ഇങ്ങ ക്യാമറ, ഫുൾ ക്യാമറ മുമ്പിലാണ് നിങ്ങൾ ഇരിക്കുന്നത്. ஆமென் ஸ்தோத்திரம். எங்க எத்தனை மானிட்டருக்குன்னு தெரியாது, நல்ல கேமராவுக்கு முன்னாடி முழுமையா இருக்கிறீங்க. നിങ്ങൾ ശുശ്രൂഷകരായതുകൊണ്ട് ഞാനത് ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നില്ല. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆனபடியினாலும் அதை சொல்லல. തനിയെ ആരെങ്കിലും വന്നാൽ നമുക്കത് ഓപ്പറേറ്റ് ചെയ്യാം. ஆமென். நீங்கள் தனித்தனியா வந்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி வெளிப்படுத்துவேன். ആ ബ്രദറിനെ அந்த சகோதரனை പരിശുദ്ധാത്മാവ് സ്കാൻ ചെയ്തപ്പോ பரிசுத்த ஆவியானவர் ஸ்கேன் பண்ண போது ഞാൻ പറഞ്ഞു, സഹോദരൻ എഴുന്നേറ്റ്. சகோதரன் எழுந்திரு, നീ രാവിലെ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയത്, நீ காலையில் வீட்டிலிருந்து இறங்கினது, ഇന്ന ജംഗ്ഷനിൽ വന്ന് பிறகு ஜங்ஷனுக்கு வந்தா അവിടെ ബേബീസ് എന്നൊരു ഹോട്ടലിൽ കയറി ஆமென் ஹோட்டலுக்கு ஏறினா 4 പൊറോട്ട, 4 பரோட்டா, ഒരു ബീഫ് ഫ്രൈ, ஒரு பீஃப் ஃப்ரை, ഒരു കോഫി ஒரு காபி കഴിച്ച് சாப்பிட்டு குடிச்சு പുറത്ത് വന്ന് வெளியே வந்து തൊട്ടപ്പുറത്ത് பக்கத்துல ചന്ദ്രൻ എന്നുള്ള சந்திரன் உள்ள ഒരാളുടെ കടയെ കയറി ஒருவனுடைய கடைக்கு போய் ഒരു സിസർ ഫിൽറ്റർ വാങ്ങിച്ച് ஆமென் ஃபில்டர் சிசர் வாங்கி ചായക്കടയ്ക്കും ஆமென் டீ கடையிலும் ഈ മാടക്കടയ്ക്കും இந்த பெட்டி கடைக்கும் ഒരു ഗ്യാപ്പ് ഉണ്ട് ഇടയിൽ. ஆமென் இடையில ஒரு கேப். നീ അങ്ങോട്ട് കയറി നിന്ന് அந்த முடுக்குக்குள்ளால போய் സിസർ ഫിൽറ്റർ വലിച്ചു തീർത്ത് ஆமென் சிசர் ஃபில்டர் நல்லா இழுத்துக்கிட்டு തിരിച്ചു വന്ന് திரும்பி வந்து ഒരു സോഡ വാങ്ങിച്ച് ஒரு சோடா வாங்கி നീ വായിൽ ഒഴിച്ച് நீ நல்லா வாயில വായൊക്കെ ക്ലിയർ ആക്കി வாயில நல்லா கூப்பிடுச்சு ബാക്കി കുടിച്ച് மீதியை குடிச்சு ഒരു ഗ്യാസ് മുട്ടായി വാങ്ങിച്ച് ஒரு கேஸ் முட்டாயும் வாங்கி വായിലിട്ട് வாயில போட்டு നുണഞ്ഞ് ஆமென் நீ நன்றாக நோய்ச்சு ഇവിടെ കേറിയപ്പോൾ മുട്ടായും തീർന്നു. ஆமென் இங்க வந்து சேர்ந்த போது முட்டாய் தீர்ந்துச்சு. ഒറ്റ അടിയാ. இப்போ ஒரே அடி. എന്നോട് ക്ഷമിക്കണം, என்னிடத்துல மன்னிக்கணும், ഇനി ആവർത്തിക്കുകയല്ല. இனி இது தொடரக்கூடாது. ഇരിക്കുന്നവനെ കണ്ടു വേണം ആത്മാവ് ശുശ്രൂഷിക്കാൻ. இருக்கிறவனை பார்த்துதான் ஆவியில ஊழியத்தை நிறைவேற்றணும். ആമേൻ. ஆமென். ഒരു സഹോദരി പ്രാർത്ഥിക്കാൻ വന്നു. ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. അടുത്തേക്ക് ചെന്നപ്പോൾ പരിശുദ്ധാത്മ പറയുക, பக்கத்துல போனது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், അവൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണ്ട. அவர்களுக்காக ஜெபிக்கണ്ട. അവൾ കൂട്ടിക്കൊണ്ട് വന്നത് അവിടെ ഭർത്താവിനെ അല്ല, அவர்கள் கூட்டிட்டு வந்தது அவருடைய புருஷன் இல்ல, സ്റ്റെപ്പിനിയ. அவங்க ஸ்டெப்பினியை கொண்டு வந்திருக்காங்க. അറിയുന്നുണ്ടോ കൂടെ വരുന്ന ആൾക്കാരാരാന്ന്? உங்க கூட வருகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? സഭ മലിനമാകുന്നു, சபையை களங்கப்படுத்துகிற. സ്തോത്രം. ആമേൻ. ഒരു അമ്മയും ഒരു മോളും ஒரு தாயும் ஒரு மகனும் പ്രാർത്ഥിക്കാൻ വരുക. ஜெபம் பண்ண வராங்க. ആന്റി കരയുക. அந்த தாயார் அழுகிறாங்க, പാസ്റ്റർ, பாஸ்டர் എൻ്റെ മോൾക്ക് ഇതുവരെ തിരുമണമായില്ല. என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. തമിഴ്നാട്ടില. தமிழ்நாட்டில் കല്യാണമായില്ല, இன்னும் திருமணம் ஆகல. മോൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. என் மகளுக்காக ஜெபிக்கணும். പ്രാർത്ഥിക്കുവാൻ തുടങ്ങിയപ്പോ ஜெபிக்க ஆரம்பித்த போது കർത്താവ് പറയുക, ஆண்டவர் சொன்னார், ഈ പെങ്കൊച്ച് இந்த பெண்மகள் പ്രസവിച്ച് ஒரு കുഞ്ഞിനെ ஒரு குழந்தைய ഒരു ഓർഫനേജിൽ ஆர்ஃபனேஜில் വെച്ചിട്ടുണ്ട്. வச்சிருக்கிறா. ആദ്യം നീ പോയി ആ കുഞ്ഞിനെ കൊണ്ടുപോവാ. முதலாவது அந்த குழந்தையை கொண்டு வா. ഉണ്ടോ ഇവിടെ? இருக்கீங்களா? നിങ്ങളുണ്ടോ ഇവിടെ? அம்மா இங்கே இருக்கீங்களா? സകല കപടവും സകല ധൂർത്തും எல்லா கபடமும் எல்லா கசப்பும். എത്ര സ്പിരിറ്റ് അവിടെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നേ? அங்கே எத்தனை ஆவிகள் கிரியை செய்கிறது? പറ, சொல்லுங்க. പൗലോസ് എത്ര സ്പിരിറ്റിനോടാ
பவுல் எத்தனை ஆவிகளோட போராடி பார்க்கிறான். കപടത്തിന്റെ സ്പിരിറ്റ്, കപടം, ധൂർത്തിന്റെ സ്പിരിറ്റ് സഭാന്തരീക്ഷത്തിൽ ഇത് ചലിക്കുന്നുണ്ടോ? സഭை മണ്ഡലത്തിൽ അത് ക്രിയേറ്റ് ചെയ്യുന്നതാ? ഇതിനെ മേൽ ജയിക്കാതെ എങ്ങനെ ദൈവരാജ്യം വെളിപ്പെടും? ഇതിന്മേൽ ജയമെടുക്കാமல் எப்படி தேவனுடைய ராஜ்யம் நடுவில் வெளிப்படும்? ട്രാൻസ്ലേഷനും കൂടെ ഉള്ളതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇങ്ങനെ നിന്ന് പറഞ്ഞു പോകുന്നത്. ஆமென். மொழிபெயர்ப்பு இருக்கனால ഇവിടെ നിർത്തി உங்களுக்கு போறேன். കാരണം എനിക്ക് എൻ്റെ സ്വാതന്ത്ര്യത്തിൽ ശുശ്രൂഷിച്ച് പോകാൻ പറ്റുകയില്ല. ஆமென். என்னுடைய சுதந்திரத்துக்கு நான் அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்ற முடியாது. ഒരു കുടുംബത്തിന്റെ നന്മയെ തടയുന്ന, ஒரு குடும்பத்தினுடைய நன்மையை தடுக்கிற, ഒരു വ്യക്തിയുടെ ജീവിതത്തെ തകർക്കുന്ന, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தகர்க்கிற ആ സ്പിരിറ്റിനെ, அந்த பொல்லாத ആവിയെ പൗലോസ് കണ്ടില്ലെങ്കിൽ, பவுல் கண்டிராவிட்டார், സെർഗിയോസ് പൗലോസ് രക്ഷിക്കപ്പെടുവോ? செர்கியு பவுல் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? സ്തോത്രം. ஆமென். കപടത്തിന്റെ സ്പിരിറ്റ്, கபடத்தின் ஆவி, ധൂർത്തിന്റെ സ്പിരിറ്റ്, ஆமென், கசப்பின் ஆவி. ഞാൻ ഒറ്റ വാക്കിങ്ങനെ പറയാം. நான் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். സെർഗിയോസ് പൗലോസിന്റെ വിശ്വാസത്തെ തടഞ്ഞെന്ന, செர்கியு பவுலுடைய விசுவாசத்தை தடை பண்ணின. എങ്ങനെയാ ഇത് തടഞ്ഞേ? எப்படி அதை தடைப்பட்டது? ഒന്ന് എൻ്റെ കൂടെ ഉണ്ടോ? നിങ്ങൾ എൻ്റെ കൂടെ ഉണ്ടോ? நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கிறீங்களா? ഈ ഇവിടെ ഉള്ളവരെല്ലാവരും എൻ്റെ കൂടെ ഉണ്ടോ? இந்த பின்னாடி இருக்கிறவங்க கூட இருக்கீங்களா? ശൗൽ എന്ന ദൈവ മനുഷ്യൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ, യേശുവിന്റെ വചനം പ്രസംഗിക്കുമ്പോൾ, சவுல் என்கிற தேவ மனிதர் இயேசுவின் வசனத்தை பிரசங்கிக்கும் போது എങ്ങനെയാണ് അവിടെ എതിരായ ഒരു അന്തരീക്ഷം ക്രിയേറ്റ് ചെയ്യപ്പെട്ടത്? எப்படி அங்கே எதிரான ஒரு மண்டலம் கிரியேட் செய்கிறது? എഴുന്നേറ്റ് ബഹളം ഉണ്ടാക്കിയോ? எழுந்து சத்தமிட ஆரம்பித்தது. എങ്ങനെ അവിടെ ശുശ്രൂഷയെ തടസ്സപ്പെടുത്തി? அது எப்படி அந்த ஊழியத்தை தடை பண்ணினது? എങ്ങനെയായിരിക്കും ദേവാസന്മാരെ? எப்படி அதை செய்தது? എന്തെങ്കിലും അവിടെ നമ്മൾ കണ്ണുകൊണ്ട് കാണുന്ന, ഈ കണ്ണുകൊണ്ട് കാണുന്ന, കാതുകൊണ്ട് കേൾക്കുന്ന ഏതെങ്കിലും ഒരു ശബ്ദ കോലാഹലങ്ങളോ എന്തെങ്കിലും പ്രശ്നങ്ങളോ അവിടെ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ടോ? ஏதாவது உங்களுடைய கண்களினால் பார்க்கிறதோ உங்கள் காதுகளினால் கேட்கப்படத்தக்கதோ ஏதாவது ஆமென் சத்தத்தை உண்டு பண்ணியோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணினதா? ஒண்ணுமே இல்லை. പിന്നെ എങ്ങനെയാ സ്പിരിറ്റ് അവിടെ മൂവ് ചെയ്ത്? அப்படியானால் அந்த ஆவி எப்படி அங்கே கிரியை செய்தது? കാണപ്പെടാத അദൃശ്യ മണ്ഡലത്തിൽ, ஆமென் ஆமென் சோத்திரம், சிந்தைக்கு அப்பாற்பட்ட மண்டலங்களில் പൈശാചിക സ്പിരിറ്റുകൾ മൂവ് ചെയ്യുക. சாத்தானுடைய ஆவிகள் அது கிரியை செய்கிறது. സത്യത്തിന്റെ ആത്മാവ്, சத்தியத்தின் ஆவியானவர் ഈ സ്പിരിറ്റിനെ ഓവർടേക്ക് ചെയ്യാൻ, இந்த ஆவியை ஆமென் கடந்து செல்ல നാം അനുവദിക്കുന്നതിനാൽ, நாம் அதை அனுமதிக்கிறபடியினால், praise the Lord, ஆமென், praise the Lord, ஹalleluya. 16ാമത്തെ അധ്യായത്തിൽ 16வது அதிகாரத்தில் 16ാം വാക്യത്തിൽ, അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16:16 அப்போஸ்தலர் நடபடிகள் 16:16 പൗലോസും കൂടെയുള്ളവരും യാത്ര ചെയ്യുമ്പോൾ, அவனோடு கூட இருந்தவர்களும் பிரயாணம் பண்ணும்போது, ലക്ഷണം പറഞ്ഞ് യജമാനന്മാർക്ക് ലാഭം ഉണ്ടാക്കുന്ന ഒരു ബാല്യക്കാരി അവർക്ക് குறி சொல்லுகிற ஒரு ஆவியுடைய ஒரு வாலிப பெண் அவர்களுக்கு வியாபாரத்திற்கு அவன் வர்த்தனை பண்ணி கொண்டிருந்தார். അവൾ വന്ന് പറയുന്നു, ഇവർ അത്യുന്നതനായ ദൈവത്തിന്റെ ദാസന്മാർ, രക്ഷാമാർഗം നിങ്ങളോട് ഉപദേശിക്കുന്നവർ. அவள் வந்து சொல்லுகிறாள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள். ஆமென். എന്തെങ്കിലും നുണ പറഞ്ഞോ, കള്ളത്തരം പറഞ്ഞോ? அது ஏதாகிலும் ஆமென் போய் சொன்னாளா? ஆமென். പിന്നെ എന്തിനാ പൗലോസ് ദേഷ്യപ്പെട്ടെ? அப்படி இருக்கும் பொழுது ஏன் பவுல் கோபப்பட்டான்? എന്തിനു ദേഷ്യപ്പെട്ടു? எதற்காக கோபப்பட்டான்? അത് സത്യത്തിന്റെ ആത്മാവല്ലാത്തത് കൊണ്ട്. அது சத்தியத்தின் ஆவி அல்லாதபடியினால். സത്യത്തിന്റെ ആത്മാവല്ലാത്ത ആത്മാവ്, சத்திய ஆவி அல்லாத ஒரு ஆவியானது, സത്യമല്ലാത്തത് എന്തെങ്കിലും പറഞ്ഞോ? சத்தியம் இல்லாத ஏதாவது காரியத்தை சொன்னதா? അത്യുന്നതനായ
ദൈവത്തിന്റെ ദാസന്മാരല്ലേ പൗലോസും ശീലാസും ഒക്കെ? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களா பவுலும் சீலாவும்? അത് സത്യമല്ലേ പറഞ്ഞേ? அது உண்மையல்லவா சொன்னது? എന്തെങ്കിലും കളവ് പറഞ്ഞോ? ஏதாவது பொய் சொன்னதா? പക്ഷെ എന്തിനാ പൗലോസ് അതിനോട് കോപിച്ചത്? ஆனால் பவுல் எதற்காக அதனிடத்தில் கோபப்பட்டான்? എന്താ ആ സ്പിരിറ്റ് എന്താ ആ ദേശത്തിന്റെ മേൽ പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്? ஆமென். அந்த தேசத்தின் மேல் இந்த ஆவி என்ன அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது? സമയം പോകുന്നത് കൊണ്ട് ഞാൻ വേഗത്തിൽ ആ ഭാഗം പറഞ്ഞു നിർത്താം. ஆமென். நேரம் செல்லுன சீக்கிரமாய் அந்த பகுதியை நிறுத்துகிறேன். ഈ സ്ത്രീയിൽ, ഈ പെൺകുട്ടിയിൽ വ്യാപരിക്കുന്ന പൈശാചിക സ്വാധീനത്താൽ இந்த ஸ்திரீயானவள் மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானுடைய சுதந்திரத்தினால் ഇവൾ ആരോടാ സംസാരിക്കുന്നത്? இவள் யாரிடத்தில் பேசுகிறாள்? പൗലോസിനോടാണോ സംസാരിക്കുന്നത്? നാട്ടുകാരോടാണോ സംസാരിച്ചത്? பவுலிடத்தில் பேசினாளா அல்லது தேசத்தில் உள்ள ஜனங்களோடு பேசினாளா? தேசத்தோடு சொன்னாள். എന്താ ദേശത്തോട് സംസാരിച്ചു നോക്കിക്കേ. அவள் தேசத்தில் உள்ள ஜனத்தினிடத்தில் என்ன பேசினாள் பாருங்கள். ഈ ദേശം ഈ സ്ത്രീയാൽ, இந்த தேசமானது இந்த ஸ்திரீயினால் വർഷങ്ങളായി, ஆண்டுகளாக പരിചയമായിരിക്കുന്ന ദേശമാ. நன்றாக தெரிந்த அறிமுகமான ஒரு தேசம். എന്താ ലക്ഷണം പറയാന്ന് പറഞ്ഞാൽ? குறி சொல்லுகிறது என்று சொன்னால் என்ன? ലക്ഷണക്കാരെ കണ്ടിട്ടില്ലേ? அவன் குறி சொல்றவங்கள பார்த்திருக்கீங்களா? ഞാനൊരു ഉദാഹരണം പറയുകയാണ്. ஒரு உதாரணம் சொல்றேன். കേരളത്തിൽ നിന്ന് ഞാൻ ഇവിടെ വന്ന് ശുശ്രൂഷിക്കുക. கேரளத்திலிருந்து நான் இங்க வந்து ஊழியம் செய்கிறேன். பாஸ்டர் ഈ മീറ്റിംഗ് നടത്താൻ വേണ്ടി വരുമ്പോൾ, இந்த கூட்டத்தை நடத்த வரும்போது ജംഗ്ഷനിൽ വെച്ച് ஆமென் ஜங்ஷன்ல வச்சு ഒരു സഹോദരനെ കണ്ട്, ஒரு சகோதரனை பார்த்தார். കാഴ്ചയിലെ അദ്ദേഹം ഒത്തിരി ക്ഷീണിതനാണ്. பார்க்கும்போதே அவர் ரொம்ப களைப்பான ஒரு மனுஷன், ഒത്തിരി ദുഃഖിച്ചിരിക്കുന്നയാളാണ്. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன். പാസ് അദ്ദേഹത്തിന്റെ അടുക്കൽ ചെന്ന് பாஸ்டர் அவரிடத்துல போய் കാര്യം തിരക്കി தலையை தட்டி അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, നിന്റെ പ്രശ്നം എന്തുവാകട്ടെ, യേശു നിന്നെ വിടുവിക്കും. அவரை பார்த்து சொன்னார், உன்னுடைய பிரச்சனை எதுவா இருக்கட்டும், இயேசு உன்னை விடுவிப்பார்னு சொன்னார். ഇന്ന് എന്റെ ചർച്ചിൽ ഒരു കൂട്ടം നടക്കുന്നുണ്ട്, இன்னைக்கு எங்க சபையில ஒரு ஆராதனை நடக்குது, നീ വരണം. நீ வான்னு சொல்ற. അവൻ പറഞ്ഞു, ഞാൻ വരാം. அவனு சொல்லி நான் வாருக்கிறேன். എങ്ങനെയെങ്കിലും രക്ഷപ്പെടാൻ ആശിച്ചിരിക്കുന്നവൻ കൂട്ടത്തിന് വരാമെന്ന് സമ്മതിച്ചു. காரணம் எப்படியாய் நான் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவன் கூட்டத்துக்கு வருகிறேன்னு சொல்லி പാസ് വഴിയെല്ലാം പറഞ്ഞു കൊടുത്ത്, பாஸ்டர் வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. പാസ് യോഗ നടത്താൻ വേണ്ടി പോന്നു. பாஸ்டர் நடந்தவர் கடந்து போனார். പുറകാലെ பின்னாக ഒരു തത്തക്കൂടുമൊക്കെ പിടിച്ച്, ஆமேன், அதுக்கு பின்னாடி ஒரு கிளி கூட்டையும் தூக்கிக்கிண்டு ഒരു അമ്മാമ അതിലെ വരുക. ஒரு பாட்டி அந்த வழியா வராங்க. അമ്മാമയും കണ്ട് ഇവനെ അവിടെ ഇരിക്കുന്നു. ஆமேன், அந்த தாயாரை பார்த்தாங்க. ആ അമ്മാമ ചെന്നിട്ട് ഇവനോട് പറയുകയാണ്, ஆமேன், அந்த மனுஷன் அவங்க பார்த்து அவனிடத்துல போய் சொல்றாங்க, നീ വല്ലാതെ മനസ്സ് തകർന്നിരിക്കുകയാണ്, நீ அதிகமா மனம் தகர்ந்திருக்கிற, നിന്റെ ജീവിതത്തിൽ ഇന്ന പ്രോബ്ലങ്ങളെല്ലാം സംഭവിച്ചിട്ടുണ്ട്, உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்குது. ഈ മനുഷ്യൻ അനുഭവിച്ച നിലവിലുള്ള കാര്യങ്ങളെല്ലാം ലക്ഷണം പറയുക. இந்த மனுஷன் வாழ்க்கையில அனுபவித்த அநேக காரியங்களை அவர்கள் குறி சொல்றாங்க. ഇത് പറഞ്ഞിട്ട് അവർ പോയി. இதை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ഈ യോഗ സ്ഥലത്തേക്ക് ഈ സഹോദരൻ ഓടി വന്നു. இந்த ஆராதனை நடக்கிற இடத்துக்கு இந்த சகோதரன் ஓடி வந்தார். അപ്പോഴാണ് കേരളത്തിൽ നിന്ന് വന്ന കെ.ബി. ജോൺസൺ പ്രസംഗിക്കുക. அப்பொழுது கேரளத்தில் வந்த பாஸ்டர் கே.பி. ஜான்சன் பிரசங்கிக்கிறார். കെ.ബി. ജോൺസൺ നേരെ ചെന്നിട്ട് കൈ വെച്ച് പറയുകയാണ്, கே.பி. ஜான்சன் பாஸ்டர் நேரா போய் கை வைத்து சொல்றாரு, மகனே നിന്റെ ജീവിതത്തിൽ உன்னுடைய வாழ்க்கையில் ഇന്ന കഷ്ടങ്ങൾ വന്നു, இந்த கஷ்டங்கள் வந்தது, ഇപ്പോൾ നീ ഇന്ന പ്രയാസത്തിലായിരിക്കുന്നു, இப்பொழுது நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய். ഇയാളുടെ മൈൻഡിനകത്ത് എന്തായിരിക്കും വർക്ക് ചെയ്യുന്നത്? இவருடைய மனசுக்குள்ளால என்ன காரியம் வேலை செய்யும்? എന്തായിരിക്കും? ஏதாவது ജോൽസി പറഞ്ഞതും கிளி ஜோசியம் சொன்னதும் പാസ് പറഞ്ഞതും பாஸ்டர் சொன்னதும் എല്ലാം ഒന്ന്, எல்லாம் ஒண்ணுதான். ഈ ആള് എത്ര വർഷം ആ ചർച്ചിൽ ഇരുന്നാലും രക്ഷിക്കപ്പെടുകയില്ല. இந்த ஆள் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் ரட்சிக்கப்படாது. ഇങ്ങനെയുള്ളവർ നമ്മുടെ ദേശത്തില്ലേ? இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய தேசத்தில் இல்லையா? ഈ സ്പിരിറ്റ് ഇട്ടിരിക്കുന്ന ഒരു പൈശാചിക മണ്ഡലമുണ്ട്. இந்த ஆவியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சாத்தானின் மண்டலம் இருக்கிறது. ഇതിനെ ഓവർടേക്ക് ചെയ്യുന്ന സ്പിരിറ്റ്
വീട്ടിലെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യപ്പെടാതെ ഇത് പൊട്ടത്തില്ല. இதை ஜெயமெடுத்து முன்னேறி செல்லக்கூடியதான அந்த ஒரு தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இது இல்லாம இது உடைக்கப்படாது. ആമേൻ. ஸ்தோத்திரம். ஆமென். ഇത് ഉടച്ചേ പറ്റൂ. இதை தகர்த்தே ஆக வேண்டும். ഇന്ത്യക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ இந்தியாவுக்காக ஜெபித்த போது പരിശുദ്ധാത്മാവിനോട് പറഞ്ഞു, பரிசுத்த ஆவியானிடத்தில் சொன்னார், ഇന്ത്യ രാജ്യത്തെ இந்தியா ராஜ்யத்தை സാത്താനിക മണ്ഡലങ്ങൾ ടാർഗറ്റ് ചെയ്തിരിക്കുന്നത് சாத்தானுடைய மண்டலங்கள் ஆமென் சோத்தம் திட்டமிட்டு അത് அடைக்கப்பட்டிருக்கிறது. എന്തെന്ന് അറിഞ്ഞ് അതിനെതിരെ ഫൈറ്റ് ചെയ്യണം. அது என்னது என்று அறிந்து அதற்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ண வேண்டும். എന്താ ഇന്ത്യയുടെ മേൽ പൈശാചിക മണ്ഡലം ചെയ്യുന്നത്? இந்தியாவின் மேல் சாத்தானுடைய மண்டலம் என்ன செய்கிறது? അറിയണമെന്ന് ആർക്കെങ്കിലും ആശയമുണ്ടോ? அதை யாருக்காகிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? കേട്ടിട്ട് തലകുലുക്കി പോകാനല്ല, യുദ്ധം ചെയ്യാനാണെങ്കിൽ പറയാം. ஆமன் கேட்டுக்கிட்டு தலை திரும்பி போறதுக்கெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு இறங்கி புறப்படணும். ഇന്ത്യ രാജ്യത്തിന് മേൽ സാത്താൻ ചെയ്യുന്നത്, இந்தியா ராஜ்யத்தின் மீது சாத்தான் செய்யக்கூடியது മനുഷ്യ ദൈവങ്ങളെ സൃഷ്ടിക്കുക. மனித தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ഓരോ വ്യക്തികളുടെ അണ്ടറിൽ കോടിക്കണക്കിന് ജനമുണ്ട്. ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கு கீழும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. നിങ്ങൾ മനസ്സിലായില്ലെന്ന് തോന്നുന്നു. நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு நினைக்கிறேன். മനുഷ്യ ദൈവങ്ങളുടെ സാമ്രാജ്യം പൊളിക്കാതെ ഇന്ത്യയിൽ ആത്മീയ മണ്ഡലം ചലിക്കില്ല. மனித கடவுள்களுடையதான செயல்பாடுகளை அரசாட்சியை ஆமென் உடைக்காமல் இந்தியா தேசத்தில் ரட்சிப்பின் மகிமை வெளிப்பட முடியாது. സ്തോത്രം. ஆமென். ഞാൻ കുറെ നാൾ ഡൽഹിയിൽ ശുശ്രൂഷിക്കുക. நான் கொஞ்ச காலம் டெல்லியில ஊழியத்தை செய்தேன். അവിടെ എനിക്ക് ചർച്ച ഉണ്ട്. அங்கே எனக்கு சபை இருக்கிறது. നിരങ്കാരി എന്ന് പറഞ്ഞൊരു സ്ഥലമുണ്ട്. നിരങ്കാരി நிரங்காரிங்கிற இடத்துல ஒரு சபை இருக்குது. അവിടെ ഒരു 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 കൂട്ടമുണ്ട്. നിരങ്കാരി ബാബ എന്ന് പറഞ്ഞ ഒരാളുണ്ട്. ஆமென். அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. பாபைங்கிற ஒரு இடம், ஒரு மனுஷன். ഒരിക്കൽ ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് യാത്ര ചെയ്യുമ്പോൾ ஒரு விசை நான் கேரளத்துக்கு அங்கே பிரயாணம் பண்ணும்போது പാലക്കാട്, കോയമ്പത്തൂർ ഇവിടുന്ന് മുഴുവനും ആളുകൾ അവരുടെ പ്രോഗ്രാമിന് പോവുക. ஆமென். பாலக்காடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் உள்ள அநேக ஜனங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு போறாங்க. ഏകദേശം ഒരു 10-100 ഏക്കർ സ്ഥലമാണ് അവരുടേത്. சுமார் 10-100 ஏக்கர் இடம் அவங்களுக்கு உள்ளது. സൂചി ഇടാൻ പോലും സ്ഥലമില്ലാത്ത നിലയിലാണ് കോടിക്കണക്കിന് ആളുകൾ വരുന്നത്. ஆமென். ஒரு ஊசி கீழே போட முடியாத அளவுக்கு நெருங்கின ஜனக்கூட்டங்கள் அங்கே இருக்கிறது. അവർ പറയുന്നത് ദൈവത്തെ കാണിക്കാവോ? அவர்கள் சொன்னாங்க, தேவனை காட்ட முடியுமா? ഞങ്ങൾ ദൈവത്തെ കാണിക്കാം. நாங்கள் எங்கள் தேவனை காட்டுகிறோம். ഗുരുവാണ് ദൈവം. ஆம், குருதான் ஆண்டவர். അവിടെ ചെന്ന് യേശുവിനെ പറഞ്ഞാൽ അവർ പറയും കാണിക്ക്. ஆமென். அங்கே போய் இயேசுவை பற்றி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இயேசுவை காட்டுன்னு சொல்லுவாங்க. അവർ പറയും മനുഷ്യൻ ആമേ ഗുരുവാണ് ദൈവം. அவர்களுடைய பார்வையிலே, விசுவாசத்திலே அவர்கள் கண்கண்ட மனுஷனை தெய்வமாகி காண்கிறார்கள். ഇവരുടെ മൈൻഡിനകത്ത് ഇത് നിറച്ചു വെച്ചിരിക്കുക. இவருடைய சிந்தைக்குள்ளாக இது முழுவதுமாய் திணிக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. ஆமென். ഞാൻ എന്തിനാ ഇത്രയും സമയം ഈ വിധത്തിൽ സംസാരിച്ചു പോകുന്നത്? நான் எதற்காக இவ்வளவு நேரம் இந்த நிலையில் பேசிக் கொண்டிருந்தேன்? ഏതെങ്കിലും ഒരു സബ്ജക്റ്റ് എടുത്ത് നല്ല നിലയിൽ നിങ്ങളെയും കൂടെ ആരാധിപ്പിച്ചു നല്ലൊരു സൂപ്പർ മെസ്സേജ് ഒക്കെ പറയാൻ, ஏதாவது ஒரு வேதவசனத்தின் நல்ல ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆராதிக்க வைத்து நான் போனான். അയ്യോ, പ്രസംഗിച്ച് എന്തോ ഒരു സമ്മാനം മേടിച്ചിട്ടുള്ള ആളാ ഞാൻ. ஆமென். பிரசங்கித்து சமாதானம் கிடைக்கிற ஆள் தான். ചെറുപ്പം തൊഴിൽ പ്രസംഗിക്കാൻ പോയിട്ടുള്ള ആളാ. ஆமென். சிறு கூட்டத்தில் கூட பிரசங்கிக்க போன மனுஷன். കോളേജിൽ പഠിക്കുമ്പോൾ ഒരു വിദ്യാർത്ഥി സംഘടനയുടെ ഒരു കൊച്ചു നേതാവൊക്കെ ആയിട്ട് കവലയിലൊക്കെ നിന്നിട്ട് ഇങ്ങനെ ஆமென். சோத்திரம். கல்லூரியில் படிக்கும் பொழுதெல்லாம் ஆமென் சின்ன ஒரு அரசியல்வாதியா ஆமென் மெயின் ஜங்ஷன் எல்லாம் போய் நின்று கையை உயர்த்தி பிரசங்கித்து ஒருத்தன் தான். പോലീസ് സ്റ്റേഷനിൽ പിക്കറ്റ് ചെയ്യുക, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. സ്റ്റുഡൻറ് ഫെഡറേഷൻ ഓഫ് ഇന്ത്യ, ஆமென். ஸ்தோத்திரம். மாணவர் சங்கத்தின் நிதியன். അങ്ങനെ ഒരു 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 വിദ്യാർത്ഥി സംഘടനയുണ്ട്. ஆமென். அப்படி ஒரு மாணவர் கூட்ட தலைவர் ஒரு கூட்டம் இருக்குது. ഈ സമയത്ത് ഈ ദൂത് പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഓടി പോകാം. இந்த நேரத்தில் நான் ஆலோசனை சொல்லி ஓடி போக, ഇന്ത്യ രാജ്യത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമക്കളാണ് ഇവിടെ ഉള്ളത്. இந்தியா ராஜ்யத்திற்காக ஜெபிக்கக்கூடிய தேவ ஜனங்களாயிருக்கிறபடினால் സ്തോത്രം. ஆமென். മനുഷ്യ ദൈവങ്ങളും
അവയുടെ സാമ്രാജ്യങ്ങളും തകർക്കേണ്ടതിന് ആത്മതലത്തിൽ കയറി പ്രാർത്ഥിക്കണം. மனுஷ கடவுள்களையும் அதனுடையதான செயல்பாடுகளையும் ஆளுகைகளையும் தகர்க்கும்படிக்கு அதற்காய் தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ഞാൻ ഈ പറഞ്ഞ നിരങ്കാരി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് ഇറങ്ങി നടന്ന് പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു. நான் இந்த சொல்லப்பட்டதான நிகங்காளி என்கிறதான இடத்துல இறங்கி நடந்து சென்று ஜெபிக்கிறோம். അവിടെയുള്ള കൊച്ചു കൂട്ടവുമായി ഒന്നിച്ചിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ அங்கே இருக்கிற சிறிய கூட்டமும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும்போது ദൈവാത്മാ പറഞ്ഞു, അടുത്ത ആണ്ടിൽ ഈ പ്രോഗ്രാം അവിടെ നടക്കുകയില്ല. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அடுத்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் இங்க நடக்காது. വർഷങ്ങളായിട്ടിരിക്കുന്ന അവിടുത്തെ വിശ്വാസികൾ എന്നെ നോക്കി ചിരിച്ചു. ஆமென். ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய விசுவாச தேவ பிள்ளைகள் என்னை பார்த்து சிரித்தாங்க. കേരളത്തിൽ നിന്ന് വന്ന പാസ്റ്റർ പറയും, അടുത്ത വർഷം ഇത് നടക്കുകയില്ല. கேரளத்தில் வந்த பாஸ்டர் சொல்லாரு, அடுத்த வருஷம் இது இங்க நடக்காதுன்னு. ഞാനല്ല പറഞ്ഞു, நானல்ல சொன்னது, പരിശുദ്ധാത്മാവാ പറഞ്ഞു. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். എന്താ സംഭവിച്ചേ? என்ன நடந்தது தெரியுமா? ആ മനുഷ്യ അത് നടത്തിപ്പുകാരനായ ബാബയും ബാബയുടെ ഏക മകനും USA ഒരു ട്രിപ്പിന് പോയപ്പോൾ ഒരു ആക്സിഡന്റിൽ അപ്പനും മകനും ഓൺ ദ സ്പോട്ടിൽ മരിച്ചു. ஆமென். அவருடையதான அதை அந்த பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்த பாவையும் அவருடைய மகனும் யுஎஸ்க்கு ஒரு ட்ரிப்புக்கு கடந்து போகும்போது போகிற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல மரணப்பட்டு விட்டார்கள். ആ ഗ്രൂപ്പ് സ്പ്ലിറ്റായി. அந்த கூட்டமானது கலைக்கப்பட்டது. ഇന്ന് അവിടെ ആ കൂട്ടം ഇല്ല. இன்றைக்கு அந்த கூட்டம் அங்கே இல்லை. ഞാൻ എന്താ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? நான் எதற்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? എത്ര പേർക്ക് ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ദേശം വിടുവിക്കപ്പെടണം, ആത്മാക്കളെ തരണേ എന്ന് നമ്മൾ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുകയല്ലേ? தேசம் விடுவிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ദേശത്തെ ഭരിക്കുന്ന സ്പിരിറ്റ് നാം ഉദ്ദേശിക്കുന്നതിനേക്കാളും പവറുള്ളവരല്ലേ അവര്? தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய இந்த பொல்லாத ஆவியானது நாம் எதிர்பார்க்கிறதை விடவும் வல்லமையுள்ளதல்லவா? പക്ഷേ അതിന്റെ മേൽ കയറുന്ന ഒരു അഭിഷേകമാ നമ്മുടെ മേൽ പകർന്നിരിക്കുന്നേ. ஆனால் அதற்கு மேலே ஏறி செல்லுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மீது பகிர்ந்து தரட்டும். നമ്മിൽ പകർന്ന ആത്മാവിന്റെ ശക്തി ചെറുതല്ല, അത് വലിയതാണ്. நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியினுடைய வல்லமை சிறியதல்ல, அது பெரியது. ഈ കൂട്ടത്തെ കർത്താവ് ഉപയോഗിക്കാൻ പോകുകയാണ്. இந்த கூட்டத்தை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். നിങ്ങളെ സന്തോഷിപ്പിക്കാൻ പറഞ്ഞതല്ല, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் சொல்லவில்லை. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 19-ാമത്തെ അധ്യായത്തിൽ அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தில் അപ്പൊല്ലോസ് കൊരിന്തിലിരിക്കുമ്പോൾ அப்பல்லோ ஆமென் கொரிந்தில் இருக்கும்போது പൗലോസ് ഉൾപ്രദേശങ്ങളിലൂടെ സഞ്ചരിച്ചു. பவுல் மேடான பகுதி வழியாய் பிரயாணம் பண்ணி പൗലോസ് ഉൾപ്രദേശങ്ങളിലൂടെ സഞ്ചരിച്ചു. பவுல் மேடான பகுதி வழியாய் பிரயாணம் பண்ணினான். ഞാൻ ആ വാക്കൊന്നും കൂടെ പറയാം. நான் அந்த வார்த்தையை ஒருவரே கூட சொல்லுகிறேன். യഹസ്കേൽ 37 எசேக்கியேல் 32 യഹോവയായ ദൈവം பரலோகத்தின் தேவன் യഹസ്കേലിനെ എടുത്തുകൊണ്ട് எசேக்கியாவை எடுத்துக்கொண்டு അസ്ഥികളുടെ താഴ്വരയിൽ നിർത്തി. ஆமென். எலும்பு பள்ளத்தாக்கிலே கொண்டு நிறுத்தினான். അവൻ നടന്നതല്ല, அவன் நடந்ததல்ல, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് தேவனுடைய ஆவியானவர் അസ്ഥികളുടെ ഇടയിലൂടെ ஆமென் எலும்பு கூட்டத்தின் நடுவில் வழியாக எலும்பு கூட்டத்தின் நடுவழியாக எலும்பு கூட்டத்தின் நடுவழியாக അവനെ ചുറ്റി ചുറ്റി നടക്കുമാറാക്കി. அவனை சுற்றி சுற்றி நடக்க வைத்தார். അവനെ ചുറ്റി ചുറ്റി നടക്കുമാറാക്കി. அவனை சுற்றி சுற்றி நடக்க வைத்தார். എന്തിനാ ഇത് ചെയ്തേ? எதற்காக இதை செய்தார்? ഉണങ്ങിയ അസ്ഥികളെ കാണിച്ചു കൊടുക്കാൻ. இதோ உலர்ந்து போன அந்த எலும்பு கூட்டங்களை காண்பிக்க യഹസ്കേലിനോട് ചോദിച്ചത്, ஆமென், எசேக்கியேலிடத்தில் கேட்டது, ഈ അസ്ഥികൾ ജീവിക്കുമോ? மனுபுத்தின இந்த எலும்புகள் உயிரடையுமா? ഏറ്റവും ഉണങ്ങിയ അസ്ഥികൾ, ஆமென், மிகவும் உலர்ந்து போன எலும்புகள், ബന്ധം വേർപെട്ട് കിടക്കുന്ന അസ്ഥികൾ, ஆமென், எல்லாம் தனித்தனியாய் பிரிக்கப்பட்டு கிடக்கிற எலும்புகள், അസ്ഥികളെ இந்த എலுമ്പുகளை ജീവനിലേക്ക് உயிரடைய பண்ணும்படி മടക്കി കൊണ്ടുവരാൻ நடத்தி கொண்டு வர വചനത്തിന് ശക്തിയുണ്ട്. வசனத்துக்கு வல்லமை உண்டு. ആ വചനത്തെ ചലിപ്പിക്കുന്നത് அந்த வசனத்தை கிரியை செய்ய ബുദ്ധിയല്ല, അറിവല്ല, ആത്മാവിന്റെ ശക്തി, ஆவியான வல்லமை. ബുദ്ധിയിൽ പ്രസംഗിക്കാം, புத்தியிலே பிரசங்கிக்கலாம், ബുദ്ധിയിൽ പ്രസംഗിക്കാം, புத்தியிலே അത് பிரசங்கிக்கலாம், ജനത്തെ തൊടുകയില്ല, அது ஜனத்தை தொடாது. പക്ഷേ ആത്മാവ് സംസാരിച്ചാൽ ஆனால் ஆவியானவர் பேசினார், അത്
ദേശത്തെ തൊടും. அது தேசத்தை தொடும். ദുരാത്മ മണ്ഡലങ്ങളെ പൊളിക്കും. பொல்லாத ஆவின் மண்டலங்களை உடைக்கும். ബുദ്ധിയുടെ പ്രസംഗമല്ല സഭയ്ക്ക് വേണ്ടേ. புத்தியின் பிரசங்கம் அல்ல சபை செய்ய வேண்டியது. അഭിഷേകത്തിന്റെ ശബ്ദം ചലിക്കണം. அபிஷேகத்தினுடைய வல்லமை சப்தம் வெளிப்படும். അഭിഷേകത്തിന്റെ ശക്തി ചലിക്കണം. அபிஷேகத்தினுடைய வல்லமை பிரசங்கி. എന്റെ ജനം തിരിഞ്ഞ് ആത്മാവിലേക്ക് മടങ്ങട്ടെ. என் ஜனத்தில் ஆவியை ஊற்றுவேன். യെഹെസ്കേൽ 37 எசேக்கியேல் 32 എങ്ങനെയാ യെഹെസ്കേലിനെ ദൈവം ആ അസ്ഥികളുടെ ഇടയിൽ ഉപയോഗിച്ചേ? எப்படி எசேக்கியேலை ஆண்டவர் அந்த எலும்பு கூட்டத்தின் நடுவில் பயன்படுத்தினார்? ഏതൊക്കെ മിനിസ്ട്രിയാ അവിടെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യപ്പെട്ടെ? எப்படிப்பட்ட ஊழியங்கள் அங்கே திறக்கப்பட்டது? പറഞ്ഞത് വേടാ, ஓ சொல்லது வேறு, പറഞ്ഞത് ദൈവവചനമാ. ஆமென் சொல்லப்பட்டது வசனம். അവൻ പറഞ്ഞത് ആത്മാവിന്റെ നിറവിലാ. ஆனால் அவன் சொன்னதோ ஆவி நிறைவில் என்று சொன்னான். അവിടെ എന്താ സംഭവിച്ചേ? அங்கே என்ன நடந்தது? ഒന്നാമത്തെ വിടുതല്, முதலாவது விடுதலை. അസ്ഥി അസ്ഥിയോട് ചേർന്നു. எலும்பு எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டது. അവയുടെ മേൽ ഞരമ്പ് വന്നു. அதன் மேல் நரம்புகள் வந்தது. അവയുടെ മേൽ മാംസം വന്നു. அதன் மேல் தோல்கள் வந்தது. അവയുടെ മേൽ തൊക്ക് കൊണ്ട് പൊതിഞ്ഞു. அதை முழுவதுமாய் தோலினாலே பொதியப்பட்டது. എന്താ അർത്ഥം? அதனுடைய பொருள் என்ன? ആത്മാവിന്റെ ശുശ്രൂഷയിൽ ஆவியினுடைய ஊழியத்தில் രോഗികൾ സൗഖ്യമാകും, வியாதியஸ்தர்கள் குணமடைவார்கள். ഇന്ത്യ രാജ്യത്തിന് ആവശ്യം എന്താണ്? இந்திய ராஜ்யத்தின் தேவை என்ன? പ്രസംഗിക്കരുതെന്നല്ല, பிரசங்கிக்க கூடாது என்று പ്രസംഗിക്കണം. பிரசங்கிக்க வேண்டும். എങ്ങനെ പ്രസംഗിക്കണം? எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? തിയറി അല്ല, ஆமென். ஒரு கற்றுக்கொள்ள படிப்பீரல்ல, ആത്മാവിന്റെ ശക്തിയാൽ പ്രസംഗിക്കണം. ஆவியின் வல்லமையால் பிரசங்கிக்க வேண்டும். Praise the Lord. ஹalleluya. ആത്മാവിന്റെ ശക്തിയോട്, ஆவியினுடைய பலத்தோடு. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 19 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் പൗലോസിനെ பவுலை ഉൾപ്രദേശങ്ങളുടെ ചുറ്റി നടക്കുമാറാക്കി. ஆமென். உள் பிரதேசத்தின் வழியாக அவனை சுற்றி சுற்றி நடந்து வர பண்ணினார். എന്താ പൗലോസേ? என்ன பவுலே? പരിശുദ്ധാത്മാവ് അങ്ങേക്ക് എന്താ വെളിപ്പാട് തന്നെ? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன வெளிப்பாடை கொடுத்தார்? എഫെസോസിന്റെ മണ്ണിൽ ഏത് സ്ട്രാറ്റജി ഉപയോഗിക്കണം? ஆமென். எபேசு மண்ணிலே எந்த ஆரம்பத்தை நீ பயன்படுத்த வேண்டும்? എഫെസോസിനെ പിടിക്കാൻ ഏത് സിസ്റ്റം ഓപ്പറേറ്റ് ചെയ്യണം? எபேசுவை கீழடக்கும்படிக்கு நீ எந்த ஆமென் முறையை நீ பயன்படுத்த வேண்டும்? പൗലോസ് പറയുന്നു, பவுல் சொல்லுகிறார், ഒരു 12 ശിഷ്യന്മാരെ ഞാൻ കണ്ടു. ஆமென். 12 சீஷர்களை பார்த்தேன். അവരാരാണ്? அவர்கள் யார்? സ്നാപക യോഹന്നാന്റെ, யோவான் ஸ்நாபகனுடைய ശിഷ്യഗണത്തിൽപ്പെട്ടവ, சீஷர்களுக்குட்பட்டவர்கள். ഒത്തിരി നാളുകളായി அநேக நாட்களாக അവർ പാടുന്നു, அவர்கள் അവർ பாடுகிறார்கள், പ്രാർത്ഥിക്കുന്നു, அவர்கள் ஜெபிக்கிறார்கள், അവർ പ്രസംഗിക്കുന്നു. அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். പൗലോസിന്റെ ചോദ്യം, பவுலுடைய கேள்வி, വിശ്വസിച്ചിട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചോ? நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ദേശം വിടുവിക്കപ്പെടാൻ தேசம் விடுவிக்கப்பட പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങണം. பரிசுத்த ஆவி வேண்டும். ദൈവസഭയ്ക്കകത്ത് தேவ சபைக்குள்ளாக പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങണം. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ശുശ്രൂഷയിൽ ஊழியத்தில் പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങണം. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். പരിശുദ്ധാത്മാവില്ലാത്ത പാട്ടുകൊണ്ട് എന്ത് ഗുണം? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பாடலினால என்ன பிரயோஜனம்? പരിശുദ്ധാത്മാവില്ലാത്ത പ്രസംഗങ്ങൾ കൊണ്ട് എന്ത് ഗുണം? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாத பிரசங்கத்தினால என்ன பிரயோஜனம்? ആത്മാവിൽ ഒറ്റ വാക്ക് പറഞ്ഞാൽ, ஆவிக்குள்ளாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ആത്മാവിന്റെ ഒറ്റ ശബ്ദത്താൽ ஆவியினுடைய ஒரே சத்தத்தினால் ദേശത്തെ പിടിക്കാൻ കഴിയുമെന്ന്, தேசத்தை கீழ்ப்படுத்த முடியுமானால், ആത്മാക്കളെ തൊടാൻ കഴിയുമെന്ന്, ஆமென், ஆத்துமாக்களை தொட முடியும் என்று ഈ പകലിൽ വിശ്വസിക്കുന്നവർ എത്ര പേര് ഇതിനകത്തുണ്ട്? இந்த பகலிலே விசுவாசிக்கிற எத்தனை பேர் இதற்குள் இருக்கிறீர்கள்? ஹalleluya. Thank you Lord. യേശുവേ. പൗലോസ് ചുറ്റി പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ടു നടന്നു. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை சுற்றி சுற்றி பரிசுத்த ஆவியை நடத்தி கொண்டு வந்தார். ആ ദേശം, அந்த தேசம் അർത്തമീസ് ദേവിയുടെ അണ്ടറിലാ. ஆமென். அர்த்தமீஸ் என்கிறதான தேவியினுடைய கீழில் இருந்தது. ചരിത്ര പ്രസിദ്ധമായിരിക്കുന്ന ആ ദുഷ്ട സ്വാധീനത്തിന്റെ മേൽ കയറാൻ പൗലോസ് പറയുന്നു, ഇവിടെ ഒരു ഗ്രൂപ്പിനെ എഴുന്നേൽപ്പിച്ചേ പറ്റൂ. ஆமென். சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த தெய்வீக சக்திக்கு முன்பாக அதை தோற்கடிக்க அதன் மேல் ஏறி செல்லத்தக்கதாக இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிஷ்ய கூட்டத்தை எழுப்பினால் மட்டுமே முடியும்.
പരിശുദ്ധാത്മാവില്ലാത്ത பரிசுத்தாவியானவர் இல்லாத 100 പേർ ഒന്നിച്ചു കൂടുന്നതിനേക്കാൾ നല്ലത് 100 பேர் ஒன்றாய் கூடுகிறதை பார்க்கிறோம். ആത്മനിറവ് പ്രാപിച്ച ஆவியின் நிறைவை பெற்ற 10 പേർ ഒന്നിച്ചു വന്നാൽ 10 பேர் ஒன்றாய் இருப்பது സഭ ചേഞ്ച് ആകും. சபை மாறும். സഭകൾ ചേഞ്ച് ആകും. சபைகளுக்கு மாற்றம் வரும். അസാധാരണമായിരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ അന്തരീക്ഷങ്ങളെ തിരിപ്പിക്കുവാൻ ദൈവാത്മാവിന്റെ ഒരു നിറവിനെ പരിശുദ്ധാത്മാവ് അങ്ങയുടെ മേൽ പകരുന്നത് ആത്മാവിൽ ഞാൻ കാണുന്നുണ്ട്. சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆவிக்குள்ளாக ஜனத்தை திருப்பக்கூடிய ஒரு உன்னத அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பகலில் உங்கள் மேல் ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன். ആത്മനിറവില്ലാത്ത ആത്മീയ ചൈതന്യമില്ലാത്ത ദൈവശക്തി ഇല്ലാത്ത 10,000 പേരിരിക്കുന്നതിനേക്കാളും ആത്മനിറവ് പ്രാപിച്ച 10 പേരുണ്ടെങ്കിൽ അവനെ കൊണ്ട് പട്ടണത്തെ ഇളക്കാൻ, അവനിലൂടെ ദുർഭൂതങ്ങളെ പൊളിക്കാൻ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അവരെ ഉപയോഗിക്കും. സത്യമാണത്. ஆமென். ஆவி நிறைவில்லாத அபிஷேகம் இல்லாத தேவ கிருபை இல்லாத ஆமென் ஒருவரை கொண்டு வைக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற தேவ கிருபை பெற்ற தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிரசன்னத்தில் இருக்கிற 10 பேரை கொண்டு அவன் தேசத்தை இழக்குவதற்கு, தேசத்தை அசைப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். പരിശുദ്ധാത്മാവ് നമ്മിൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് നല്ല റെസ്റ്റ് തരുന്നയാളാ. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கிற ஆண்டவர். എന്താ ഞാൻ ആ വാക്ക് പറഞ്ഞതിന്റെ അർത്ഥം അറിയാവോ? நான் சொன்ன வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? പരിശുദ്ധാത്മാവ് ഉപയോഗിക്കുവാൻ നാം കൊടുത്താൽ, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் பிரயோஜனப்படுத்தும்படி நாம் கொடுப்போமா? ദൈവവചനം നമ്മെ തെളിയിച്ചു തന്നു. നടന്നാൽ മതി, നിഴല് തട്ടി സൗഖ്യമാകും. ஆமென். கர்த்தருடைய வசனம் நமக்கு அதை நன்றாய் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவர்கள் நடந்த பொழுது அவருடைய நிழல் பட்டவர்கள் விடுதலை அடைந்தார்கள். ഇന്ന് രാവിലെ ദൈവാത്മാവ് ഇതിനകത്തിരിക്കുന്നവരുടെ മേൽ അസാധാരണമായ ഗിഫ്റ്റുകൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്ന തലത്തിലേക്ക് ഇന്ന് പകൽ ഇതിനകത്തിരിക്കുന്നവരുടെ ആത്മമണ്ഡലത്തെ ദൈവാത്മാവ് ചലിപ്പിക്കും. അതരങ്ങളെ തുറക്കുമ്പോൾ ദൈവിക മഹത്വത്തെ ചലിപ്പിക്കപ്പെടുന്ന ഒരു സ്പിരിറ്റിന്റെ ദൃഢത, ആത്മാവിന്റെ സാന്നിധ്യം ശക്തിയായി വ്യാപരിക്കപ്പെടും. ஆமென். இந்த பகல் விளைதற்குள்ளாக தேவ ஜனத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியோட வல்லமை ஆவியின் மண்டலத்திலே கிரியை செய்யத்தக்கதாக, அவருடைய தூய பிரசன்னத்தின் மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு உன்னதத்தின் அபிஷேகத்தின் வல்லமையினால் கர்த்தரை நிரப்பி பலப்படுத்துகிறார். ദൈവ സഭകൾക്കകത്ത് രോഗികളുടെ എണ്ണത്തെ കൂട്ടാനല്ല, രോഗികളുടെ എണ്ണത്തെ കൂട്ടുവാനല്ല, ദൈവ സഭയ്ക്കകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് മൂവ് ചെയ്താൽ രോഗസൗഖ്യങ്ങൾ നടക്കും. ஆமென். கர்த்தருடைய தேவ சபைக்குள்ளாக வியாதியஸ்தர்களுடைய எண்ணங்கள் அதிகரிப்பதற்கல்ல, வியாதியஸ்தர்களால் சபை நிரம்புவதற்கல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ளே கிரியை செய்தால் வியாதியஸ்தர்கள் முழுமையாய் சுகமடைந்து விடுவிக்கப்படுவார்கள். പ്രസംഗിക്കുന്നവന് പോയിന്റ് ഉണ്ട്. ஆமென். சொந்த பிரசங்கிக்கிறவனுக்கு கோவில் இருக்கிறதா? பாயிண்ட் இருக்கிறதா? പോയിന്റ് നമ്പർ 1, പോയിന്റ് നമ്പർ 2, ഹോളി സ്പിരിറ്റിന് പോയിന്റ് ഇല്ല. ஆமென். பிரசங்கிக்கிறவனுக்கு பாயிண்டுகள் இருக்குது, 1 2 3. ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு பாயிண்ட் இல்ல. ആദ്യം നിന്റെ പോയിന്റ് ചുരുട്ടിക്കളാ. ஆமென். அது மாதிரி ஒரு பாயிண்டுகள் இல்ல. ആദ്യം ഹോളി സ്പിരിറ്റിന് ഇറങ്ങാൻ കാരണം பரிசுத்த ஆவியானவர் இறங்குவா. പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ സഭയെ വിട്ടുകൊടു. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி சபை அர்ப்பணித்துக் கொடுங்க. ஓ ஷகமாரா. എന്താ സഭകളിൽ ഇന്ന് നടക്കുന്നേ? ஆனால் சபைகளில் என்ன இப்போது நடக்கிறது? ഓ പ്രിയരേ, ஓ அருமையானவர்களே, സമയം പോയിരിക്കുന്നു, நேரம் சென்று விட்டது. ഇനിയും 2 പോയിന്റ് ബാക്കിയുണ്ട്. இனியும் 2 குறிப்புகள் மீதி இருக்கிறது. ഒരു അവസരം ലഭിച്ചാൽ, ஆமென், ஆண்டவர் அனுமதித்தால் അടുത്ത പോയിന്റ് ഞാൻ പറയാം. அடுத்த பகுதியை நான் சொல்லுகிறேன். പറഞ്ഞ വചനത്തിന്റെ മഹത്വം എന്തിയേ? சொன்ன வசனத்துடைய மகிமை எங்க? അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായം 1-2 വാക്യം, ഒന്നാമത്തെ വാക്യം. அப்போஸ்தல நடபடிகள் 2-ாம் அதிகாரம் 1வது வசனம். ലൂക്കോസ് പറയുകയാണ്, லூக்கா சொல்லுகிறான், അവൻ കഷ്ടം അനുഭവിച്ച ശേഷം, அவர் பாடு அனுபவித்த பிற்பாடு. ആ 1-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിച്ചു തരാമോ? ஆமென். 1வது அதிகாரம் 1வது வசனம். ഞാനത് പറയുന്നതിനേക്കാൾ നല്ലത് നിങ്ങളത് വായിക്കുന്നതായിരിക്കും നല്ലത്. அப்போஸ்தல நடபடிகள் 1:1 வாசிக்கலாமே. சொல்லுகிறதை விட நீங்கள் வாசிப்பது நலம். கட்டளையிட்ட தேவப்புலிவே,
இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் ചെയ്തതും ഉപദേശിച്ചതും செய்ததும் உபதேசம் பண்ணவும். ഉപദേശം ഉണ്ട്, உபதேசம் இருக்கிறது, செய்கை இருக்கிறது. നമുക്ക് എന്തേ ഉള്ളൂ? நமக்கு என்ன இருக்குது? உபதேசம் மட்டும். ആര് ചെയ്യും? யார் செய்வா? വേറെ ആരെങ്കിലും വരുമോ? வேற யாரும் செய்வாங்களா? യേശുവിന്റെ ശുശ്രൂഷ എന്തായിരുന്നു? இயேசுவினுடைய ஊழியம் எப்படி இருந்தது? ഒന്നെങ്കിൽ അവൻ ആദ്യം മിനിസ്ട്രി ചെയ്യും, முதலாவது அவர் ஊழியத்தை செய்வார். സെക്കൻഡ് എന്താ ചെയ്തതെന്ന് അവൻ ഉപദേശം പറഞ്ഞു കൊടുക്കും. ஆமென். அடுத்ததாக என்ன செய்தார்கள்? அவர் புத்தி உபதேசித்து ഇല്ലെങ്കിൽ கொடுத்தார். യേശു ആദ്യം ഉപദേശം പറഞ്ഞു കൊടുക്കും, அல்லாவிட்டால் இயேசு முதலாவது உபதேசம் பண்ணுவார். അതിനുശേഷം പറഞ്ഞത് മുഴുവനും അവൻ ചെയ്ത് കാണിക്കും. அதற்கு பிற்பாடு அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து காட்டுவார். ഇന്ത്യയിലെ സഭയ്ക്ക് എന്താ പറ്റിയേ? ഇന്ത്യൻ സഭയ്ക്ക് എന്താ പറ്റിയേ? இந்திய சபைக்கு என்ன நடக்கிறது? എല്ലാം പ്രസംഗകരാ, எல்லாரும் பிரசங்கிக்கிறவங்கள மாச்சாங்க. അപ്പോസ്തലപ്രവൃത്തി 3-ാമത്തെ അധ്യായം എത്ര സൈസ് മുടന്തുണ്ടെന്ന് അവർ പ്രസംഗിക്കും. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தை ஆமென் எத்தனை விதத்தில் வேணா பிரசங்கிப்பாங்க. എത്ര മുടന്ത, எத்தனை சப்பானிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரசங்கிப்பாங்க. മുടന്ത് നമ്പർ 1, മുടന്ത് നമ്പർ 2, മുടന്ത് നമ്പർ 3, അവനെ മുടന്തി കിടക്കുക. ஆமென். சப்பானி நம்பர் 1, சப்பானி நம்பர் 2, சப்பானி நம்பர் 3, கடைசி எல்லாம் சப்பானியா போயிடுவாங்க. ആമേൻ. നമ്മുടെ ഇന്ത്യയിലോട്ട് ഇഷ്ടംപോലെ സായിപ്പുമാർ വരുമായിരുന്നു. ഇന്ത്യയിൽ ഇഷ്ടംപോലെ സായിപ്പുമാർ വിദേശികൾ വരും. ஆமென். சோத்ரம். இந்தியா தேசத்திலே அதிகமான வெளிநாட்டவர்கள் வருகிறாங்க. അവരെന്താണോ പ്രസംഗിച്ചത്, ஆமென், அவர்கள் என்ன பிரசங்கிச்சாங்க? ബാക്കി ടൈം മുഴുവനും അത് ചെയ്ത് കാണിക്കുക. ஆமென். கடைசி நேரத்தில் அது எல்லாவற்றையும் கிடைக்கிற நேரத்தில் செய்து காட்டுவாங்க. അത്ഭുതങ്ങളും அற்புதங்களும் അടയാളങ്ങളും വീര്യ പ്രവർത്തികളും ஆமென் தேவ கிரியைகளும் ഇന്നും തീർന്നു പോയിട്ടില്ല. இன்றைக்கு முடிவடையவில்லை. അത് ചെയ്യാൻ அதை செய்வதற்கு സഭ എഴുന്നേൽക്കട്ടെ. ஆமென். சபை எழுந்திருக்கட்டும். ശുശ്രൂഷകർ എഴുന്നേൽക്കട്ടെ. ஊழியர்கள் எழுந்திருக்கட்டும். ആഗ്രഹമുണ്ടോ? விரும்புறீங்களா? ആഗ്രഹമുണ്ടോ? விரும்புங்களா? അത്ഭുതങ്ങൾ നടക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. அற்புதங்கள் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ഒരിക്കൽ എൻ്റെ ചർച്ച്, ஒரு விசையினுடைய சபை ഒത്തിരി പ്രതിസന്ധിയിലൂടെ കടന്നുപോയി. அதிகமான பிரதிகூலத்தின் நடுவில் கடந்து போனது. അവിടെയുള്ള പാസ്റ്റേഴ്സ് എല്ലാം എനിക്കെതിരെ, அங்கே இருக்கிற எல்லா போதகர்களும் எனக்கு எதிராக இருந்தாங்க. നാട്ടുകാരെല്ലാം എനിക്കെതിരെ, தேசத்தவர்கள் எதிராக இருந்தாங்க. ഭയങ്കര പ്രോബ്ലമായി, ഭയങ്കര വിഷയങ്ങളായി, பயங்கரமான பிரச்சனை ஆயிட்டு. ഒരിക്കൽ ഞാൻ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് ചർച്ച നിൽക്കുമ്പോൾ, ஆமென், பிரசங்கித்துக்கொண்டு என் சபையில் இருக்கும்போது എൻ്റെ ചർച്ചിൽ ഒരു അമ്മ കയറി വന്നു. என் சபையில் ஒரு தாயார் வந்தாங்க. ആ അമ്മ ഏറ്റവും പുറകിലിരിക്കുക. அந்த தாயார் கடைசியில் இருக்கிறாங்க. ഞാൻ പാടുകയാ, நான் பாடுகிறேன். ഞാൻ പാട്ട് പാടിക്കൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ, நான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது ആ അമ്മയുടെ വായിൽ നിന്ന് ഇങ്ങനെ നുരയും പതയും ഒഴുകാൻ തുടങ്ങി. அந்த ஆமென் தாயாருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் புறப்பட ஆரம்பித்தது. പെട്ടെന്ന് കഴുത്തൊടിയുന്നത് പോലെ വീണു. ஆமென் திடீர்னு சொல்லி ஆமென் அவருடைய கழுத்து குலைந்து விழுந்தது. പിടിച്ച് നിലത്ത് കിടത്തിയപ്പോൾ அவங்களை பிடித்து நிலத்தில் தரையில கிடத்தின പല போது ആവർത്തി ഇങ്ങനെ ഇക്കിളെടുത്തു. ஆமென் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தும்மல் வந்தது, விக்கல் வந்துச்சு. ശേഷമായി അവർ മരിച്ചു. அதுக்கு பிற்பாடு அவங்க மரித்து போனாங்க. ഒരു ഞായറാഴ്ച, ஒரு ஞாயிற்றுக்கிழமை വിശുദ്ധ സഭായോഗം നടത്തുമ്പോൾ, பரிசுத்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ഒരു അമ്മ ആരാധിക്കാൻ വന്നയാൾ മരിച്ചു. ஆமென் ஒரு தாயார் ஆராதிக்க வந்தவங்க மரித்து போனாங்க. എന്തായിരിക്കും സ്ഥിതി? ஆமென் நிலைமை எப்படி இருக்கும்? എന്റെ വിശ്വാസികൾ ഭയന്നു. என்னுடைய விசுவாசிகள் பயந்தாங்க. എല്ലാവരോടും പ്രാർത്ഥിക്കാൻ ആവശ്യപ്പെട്ടു. எல்லாரிடத்திலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ഞാൻ ചോദിച്ചു, യേസപ്പാ, நான் கேட்டேன், இயேசுவே ഒത്തിരി വാഗ്ദത്തം നീ എനിക്ക് തന്നിട്ടുണ്ട്, அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கீங்க, ഒത്തിരി ദൂതുകൾ ഈ സഭയോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, அநேக தேவ ஆலோசனைகளை சபையோடு ഒത്തിരി கொடுத்திருக்கீங்க. വെല്ലുവിളികളുടെ നടുവിലെ ഞാൻ നിൽക്കുന്നേ. ஒரு பெரிய சவால்கள் மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். നീ ഒരു അത്ഭുതം ഇപ്പോൾ ചെയ്യണം. எனக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யணும். ഈ ജീവനെ മടക്കി തരുന്നില്ലാത്ത പക്ഷം, இந்த ஆத்துமாவை திருப்பி தராத பட்சம் ഞാനും ഈ സഭയും நானும் இந்த சபையும் കൽക്കുന്നിനകത്തായി പോകും. ஆமென் கல்குட்டுக்குள்ளாக ഞാൻ மாறிவிடுவேன். ഒരു ദൈവ ശബ്ദം കേട്ടു. நான் ஒரு தேவ சத்தத்தை கேட்டேன். മകനെ, மகனே പോയി പാട്ട് പാടുക. போய் பாட்டு பாடு. ഞാൻ പാടി. நான் பாடினேன். യേശു മാത്രം മതി, நீர் மாத்திரம் போதும். യേശു മാത്രം മതി. இயேசு மாத்திரம் போதும். 23 മിനിറ്റുകൾ 23 நிமிடங்கள் ആ ബിൽഡിങ്ങിനകത്തുള്ള ക്ലോക്കിൽ 23 മിനിറ്റുകൾ നോക്കി ഞാൻ പാട്ട് പാടി. ஆமென் அந்த வீட்டுக்குள்ளாக இருந்த கிளாக்கை பார்த்துக்கொண்டு 23 நிமிடங்கள் பாடினேன். 24ാമത്തെ
മിനിറ്റിൽ 24வது நிமிடத்தில் ഞാൻ ഒരു ശബ്ദം കേട്ടു. நான் ஒரு சத்தம் கேட்டேன். മകനെ ചെന്ന് വിളിക്ക്. மகனை போய் கூப்பிடு. ആ வீட்டிലെ അമ്മയുടെ മക്കൾ സഭയ്ക്കകത്ത് വന്നു. அந்த வீட்டில் உள்ளதான தாயினுடைய பிள்ளைகள் சபையில் வந்தாங்க. അവരുടെ ഡെഡ് ബോഡി എടുത്തുകൊണ്ട് പോകാൻ റെഡിയാകുമ്പോൾ அவர்கள் அந்த சவசரியத்தை எடுத்துக்கொண்டு போக ஆயத்தமாக போது പരിശുദ്ധാത്മ പറയുക, ചെന്ന് വിളിക്ക്. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், போய் கூப்பிடு. അരികിലേക്ക് ചെന്ന് அருகாமையில் சென்று ആ കയ്യെ പിടിച്ച് அந்த கரத்தை பிடித்து നസ്രയനായ യേശുവിന്റെ നാമത്തിൽ நசரேயனாയ இயேசுவின் நாமத்தில் പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശബ്ദം ഞാൻ സ്വീകരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். ഈ ശരീരം വിട്ടു മാറിപ്പോയ ജീവനോട്, இந்த சரீரத்தை விட்டு மாறி போன ஜீவனோடு, ആത്മാവിനോട്, ஆவியோடு തിരികെ ഈ ശരീരത്തിലേക്ക് വന്നു ചേരുവാൻ திரும்ப இந்த சரீரத்திலே கடந்து வரும் യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் അവന്റെ വിശ്വസ്ത പ്രവാചകനായി அவனுடைய உண்மைகளை தீர்க்கதரிசியாய் ആത്മാവിൽ ഞാൻ കൽപ്പിക്കുന്നു. ஆவியில் நான் கட்டளையிடுகிறேன். ആത്മാവേ തിരിച്ചു വരിക. ஆத்துமாவே திரும்ப வா. എവിടെ ഞാൻ പാട്ടുപാടി നിർത്തിയോ, எங்கே நான் பாட்டு பாடி അടുത്ത நிறுத்தினேனோ, വരി പാടിയത്, அடுத்த வரிசை பாடினது, എഴുന്നേറ്റ് വന്ന അമ്മച്ചിയാ പാടിയത്, உயிரோடு எழுப்பி வந்த தாயார் பாடினாங்க. ഇന്നും ആ യേശു ജീവിക്കുന്നു. இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ഇന്നും ആ യേശു ജീവിക്കുന്നു. இன்றைக்கும் அந்த இயேசு வாழ்கிறார். Thank you Jesus. കേവലം ഒരു വാക്ക് പറയാൻ വേണ്ടി പറഞ്ഞതല്ല ഞാനത്. ஆமென். இந்த ஒரு காரியத்தை சொல்வதற்காக சொன்னது. എഫെസോസിന്റെ മണ്ണിന്റെ ആധിപത്യത്തെ അഴിക്കാൻ, எபேசுவுடைய மண்ணின் மேல் ஆளுகை செய்கிற கிரியைகளை அழிக்கும்படி അവിടെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ അരുളപ്പാട് പൗലോസ് സ്വീകരിച്ചു. அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். ആത്മനിറവ് പ്രാപിച്ച அவன் ஆவியின் நிறைவை பெற்ற 12 പേരെ പരിശുദ്ധാത്മാവ് എഴുന്നേൽപ്പിച്ചു. 12 பேரை ஆமென் ஆவியானவர் எழும்ப பண்ணினார். അവരിലൂടെ அவர்களை கொண்டு എഫെസോസിന്റെ ആത്മതലങ്ങളെ തമ്പുരാൻ ചലിപ്പിക്കാനിടയായി. எபேசுவின் ஆவியின் மண்டலங்களை பரலோகத்தின் தேவன் அசைய பண்ணினார். അവിടെ കരുത്തുറ്റൊരു സഭയെ ദൈവാത്മാവ് എഴുന്നേൽപ്പിച്ചു. அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் கவனம் செலுத்துகிற ஒரு தேவ சபை எழும்ப பண்ணினார். ജ്ഞാനത്താലും വിവേകത്താലും ஞானத்தினாலும் அறிவினாலும் ആത്മാവിന്റെ നിറവിലേക്കും ஆவியின் நிறைவுக்குள்ளாக വചനത്തിന്റെ വെളിപ്പാടുകളിലേക്ക് வசனத்தின் ஆழத்துவத்தில் പരിശുദ്ധാത്മാവ് അഭിഷക്തനെ അങ്ങേ തിരിക്കും. பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷனை அப்படி திருப்புவார். എഫെസി ലേഖനം 1-ാമത്തെ எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம். അവൻ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനകത്തേക്ക് ചലിക്കുമ്പോൾ அவர்கள் தேவனுடைய மகிமைக்குள்ளாக கிரியை செய்யும் 1-ാമത്തെ അധ്യായം 1வது அதிகாரம் 15 മുതലുള്ള വാക്യങ്ങളിൽ 15 ഉള്ള വചനങ്ങളിൽ അന്യഭാഷ പറഞ്ഞ, அந்நிய பாஷை சொன்ன, പ്രവചിക്കുന്ന தீர்க்க தரிசனம் சொன்ன ദൈവജനത്തോട് പറയുകയാ, தேவஜனத்தை பார்த்து சொல்லிய യേശുക്രിസ്തുവിന്റെ ദൈവവും இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர், മഹത്വമുള്ള ദൈവമായവൻ, வரப்போகிற தேவனானவர், യേശുക്രിസ്തുവിന്റെ ദൈവവും இயேசு கிறிஸ்து என்கிற தேவனும், മഹത്വമുള്ള மகிமையும் உள்ள പിതാവുമായവൻ பிதாவுமானவர் നിങ്ങൾക്ക് உங்களுக்கு തന്നെ കുറിച്ച് தம்மை குறித்த ജ്ഞാനത്തിന്റെയും ஞானத்தினுடைய വെളിപ്പാടിന്റെയും விவேகத்தினுடைய ആത്മാവിനെ തരേണ്ടതിന് ஆவியை தரும்படிக்கு ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചിട്ട് இதயத்தில் அவர் பிரகாசம் അവന്റെ വിളിയാനുള്ള ആശ ഇന്നതെന്നും அதை அறிவதற்கான ஆசை என்னது என்று വിശുദ്ധന്മാരിൽ பரிசுத்தர்களுக்குள்ளே വിശുദ്ധന്മാരിൽ பரிசுத்தவான்களுக்குள்ளே അവന്റെ അവകാശത്തിന്റെ அவருடைய மகிமையான வெளிச்சத்தில் ആത്മതലങ്ങൾ തുറക്കേണ്ടതിന് ஆவியின் மண்டலங்களை திறக்கும்படியா പ്രാർത്ഥിപ്പീൻ. கிரியை செய்யுங்க, പ്രാർത്ഥിപ്പീൻ. ஜெபியுங்கள், പ്രാർത്ഥിപ്പീൻ. ஜெபியுங்கள். ആത്മാവിന്റെ ജ്ഞാനത്തിനു വേണ്ടി, ஆவியின் ஞான மண்டலத்திற்காக, വെളിപ്പാടിനു വേണ്ടി ஒரு விடுதலைக்காக, അധികാരമുള്ളവരായി മാറാം. அதற்காக கர்த்தர் പ്രാർത്ഥിപ്പീൻ. ஜெபியுங்கள். ஓ சகமாராமா ആത്മമണ്ഡലങ്ങൾ ഇനിയും അധികം ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ കിടക്കുകയാ. ஆவியின் மண்டலங்கள் இன்னும் அதிகமாய் அது கிரியை செய்யப்பட வேண்டும். അന്യഭാഷ പറയുന്ന, அந்நிய பாஷை பேசுகிற, പ്രവചിക്കുന്ന தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, ജനത്തോട് സഭയോട് പറയുകയാ, ஜனத்தை பார்த்து சபையை பார்த்து சொல்லுகிறார், യേശുക്രിസ്തുവിന്റെ ദൈവവും இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் പിതാവുമായവൻ பிதாவுமான നിങ്ങൾക്ക് உங்களுக்கு തന്നെ കുറിച്ചുള്ള, தம்மை குறித்ததான, എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ ദൈവത്തെ കുറിച്ചുള്ള, அப்படி என்று சொன்னால் நான் தேவனை குறித்த ജ്ഞാനത്തിന്റെയും ஞானத்தையும் വെളിപ്പാടിന്റെയും தரிசனங்களையும் ആത്മാവിനെ പ്രാപിച്ച, ஆவியை பெற்ற, ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ച, இதயத்தில் அதை பிரகாசிக்க അവന്റെ பண்ணின, വിളിയാലുള്ള ആശ
ഇന്നതെന്നും அவருடையதான விருப்பம் என்னதென்றோ വിശുദ്ധന്മാരിൽ பரிசுத்தர்களுக்குள்ளே അവന്റെ അവകാശത്തിന്റെ മഹിമയെ കുറിച്ചും அவருடையதான அவன் சொந்தமானவருக்கு சொந்தமான மகிமையின் சொந்தத்தை குறித்து നിങ്ങൾ അറിയേണ്ടതിന് நீங்கள் அறியும்படிக்கு ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. நான் ஜெபிக்கிறேன். അന്യഭാഷ പറയുന്നവൻ എന്തെല്ലാം ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ കിടക്കുക? ஆமென். அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறவன் என்னென்ன வரங்களை எல்லாம் கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. ആത്മാവിൽ എത്ര ஆவிக்குள்ளாக எத்தனை காரியங்கள், ആത്മീയ അന്തരീക്ഷത്തിന്റെ ഏതെല്ലാം ഡോറുകൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യപ്പെടണം, ஆவியின் மண்டலத்தில் எதெல்லாம் வாசல்களை திறக்க வேண்டி இருக்கிறது. ഇത് നമ്മിൽ വെളിപ്പെടാതെ, இது நம்மில் வெளிப்படாமல், നാം ആയിരിക്കുന്ന ഇടത്തുനിന്ന് ഒരു സ്റ്റെപ്പ് പോലും മൂവ് ചെയ്യാൻ പറ്റാതെ നമ്മളെ ബ്രേക്ക് ചെയ്യുന്ന പൈശാചിക മേഖലയുണ്ട്. நாம் இருக்கிற அந்த மண்டலத்திலிருந்து ஒரு படி கூட முன்னெடுத்து வைக்க முடியாதபடி நம்மை தடை பண்ணி இருக்கிற சாத்தானுடைய மண்டலம் இருக்கிறது. ഇത് തകരണം, അതല്ലേ നമ്മുടെ പ്രാർത്ഥന. இது தகர வேண்டும், அதுதான் நமக்கு ஜெபம். ഇതിനെ തകർക്കുക, ഇതല്ലേ പ്രാർത്ഥന. இதை உடைக்க வேண்டும், அதுதான் நம்ம ஜெபம். പൗലോസ് പറയുന്നു, பவுல் சொல்லுகிறான், ഇത് ദുഷ്കാലമാ, இது பொல்லாத காலம், സമയം തക്കത്തിൽ ഉപയോഗിക്കണം. ஆமென். சோத்திரம். காலம் பொல்லாதபடினால் அதை நீங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். പറഞ്ഞു വിടുകയാ. അടുത്ത വാക്ക് പൗലോസ് പറയുക, பவுல் വീഞ്ഞു சொல்லு- കുടിച്ച് മത്തരാകരുത്. വീഞ്ഞു കുടിച്ച് മത്തരാകരുത്. ஆமென். ஸ்தோத்திரம். மதுபானம் பண்ணி வெறி கொள்ள கூடாது. സഭയ്ക്കകത്ത് சபைக்குள்ளாக ശുശ്രൂഷകര് ஊழியர்கள் മദ്യം കഴിക്കുന്നതാണോ അതിന്റെ അർത്ഥം? ஆமென் மதுபானம் குடிக்கிறவங்களா? അല്ല. அல்ல. രക്ഷിക്കപ്പെടും മുമ്പ് ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ഈ മദ്യം കഴിച്ച് இந்த மதுபானம் பண்ணி അതിന്റെ ലഹരിയിൽ அதனுடைய வெறி ജീവിച്ചിട്ടുണ്ട്. அப்ப வெறியில் வாழ்ந்தவர்களுக்கு അവരോട് പറയുക, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், വീഞ്ഞു കുടിച്ച് ஆமென் மதுபானம் பண்ணி മത്തരായാൽ ஆமென் வெறி பிடித்தோலாம் അതിനാൽ ദുർനടപ്പുണ്ടാകും. அதில் ஆணு கட்டுகள் உருவாகும். എന്നാൽ ഇപ്പോൾ എന്താ സംഭവിക്കണ്ടേ? ஆனால் இப்பொழுது என்ன நடக்க வேண்டும்? ആത്മാവ് നിറഞ്ഞവരാ. ஆவியை நிரம்புதல் வெளிப்பட வேண்டும். ആത്മാവ് നിറഞ്ഞവരായി ஆவியில் நிரம்புகிறவர்களாய் மாற வேண்டும். സങ്കീർത്തനങ്ങളാലും சங்கீதக்காரன் സ്തുതികളാലും துதியினாலும் ആത്മീയ ഗീതങ്ങളാലും ஆவிக்குரிய பாடல்களாலும் തമ്മിൽ സംസാരിച്ചും ஆமையினி பேசியும். അവിടെ വഴക്കില്ല, அங்கே சண்டை இல்லை, അവിടെ കോപമില്ല, அங்கே கோபம் இல்லை. ആത്മാവ് നിറഞ്ഞവരായി ஆவியில் நிரம்பினவர்களாக സംസാരിക്കുന്നവരായി മാറി. பேசுகிறதை பார்க்கிறோம். Praise the Lord. ஹல்லேலூயா. എഴുന്നേറ്റ് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾക്ക് ബിന്ദു കുറിക്കട്ടെ. எல்லாரும் எழுந்திருக்கலாம், நான் வார்த்தையை முடிக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. ഞാൻ ഇങ്ങനെ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിൽക്കും, நான் இப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். എല്ലാവരും പോവുകയും ചെയ്യും. எல்லாரையும் போவோங்க, അവസാനം ഞാൻ മാത്രം ഇവിടെ നിൽക്കും. கடைசியில் நான் மட்டும் எங்க நிற்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേലക്കാരുടെ മീറ്റിംഗാണ് ഞാൻ ஆமென். വിശ്വസിക്കുന്നത്. ஊழியக்காரருடைய கூட்டம் என்று நான் நம்புகிறேன். വേലക്കാരെ പോലെ ഇത്ര തിടുക്കമുള്ള ഒരു ഭൂമി വേറെ ആരുമില്ല. ஆமென். சோத்திரம். ஊழியக்காரருக்கு கூட பொறுமையா இருக்கிறதுக்கு உதவி செய்யல. സ്തോത്രം, സ്തോത്രം. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇന്നത്തെ രാത്രിയിലെ ഇവിടുത്തെ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ നേരെ ചങ്ങനാശ്ശേരിയിലേക്ക് പോകും. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நான் சங்கனாശ്ശേരിக்கு போவேன். തിരുപ്പൂർ റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ നിന്ന് രാത്രി 9 മണിക്ക് ശേഷം എനിക്ക് ട്രെയിൻ ഉണ്ട്. ஆமென். ராத்திரி 11 மணிக்கு பிறகு ட்ரெயின் இருக்குது. ഞാൻ അവിടെ നിൽക്കുമ്പോൾ நான் இங்கே நிற்கும் பொழுது ഒരു അനൗൺസ്മെന്റ് വരും. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்கே வரும். ചെന്നൈ സെൻട്രൽ നിന്നും சென்னை சென்ட்ரல் இருந்து പാലക്കാട് വഴി பாலக்காடு வழி കോട്ടയം റൂട്ടിൽ கோட்டயம் ரோட்டில் പോകുന്ന ഇന്ന ട്രെയിൻ போகக்கூடிய இந்த ட்ரெயின் 2 മണിക്കൂർ ലേറ്റ് ആയി ഓടുന്നു. 2 மணி நேரம் தாமதமாகி வருகிறது. യാത്രക്കാർക്ക് നേരിട്ടിരിക്കുന്ന അസൗകര്യത്തിൽ ഖേദിക്കുന്നു. ஆமென். பிரயாணத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ടാക്സി പിടിച്ച് പോകുന്നവരെ ഞാൻ ഇന്ന് വരെ കണ്ടിട്ടില്ല. ஆமென். சோத்திரம். டாக்ஸி பிடிச்சு போகக்கூடியவங்க இருக்கிறத நான் சொல்லலை. ട്രെയിൻ വരുന്നത് വരെ വെയിറ്റ് ചെയ്യും. ஆமென். அந்த ட்ரெயின் வருவது வரையிலும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். Praise the Lord.
ഏറ്റവും കൂടുതൽ ജനം ആത്മീയ കൂട്ടായ്മകൾക്കാണ് സമയങ്ങൾ നിശ്ചയിക്കുന്നത്. ഏറ്റവും அதிகமான ஜனங்கள் ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு நேரத்தை கொடுக்குவாங்க. ஸ்தோத்திரம். യേശു വരുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? യേശു வருகிறார் என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? യേശു വരുമ്പോൾ കൂടെ പോകുമെന്ന് വിശ്വാസമുള്ള എത്ര പേർ? യേശു வரும்போது கூட போவேன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? നമ്മൾ ആരും നഷ്ടപ്പെടുകയില്ല. നാം யாரும் இழந்து போக கூடாது. കർത്താവ് നമ്മെ കൊണ്ടുപോകട്ടെ. ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരു വാക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ പോവാ. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். എഫെസോസിന്റെ മണ്ണിനെ எபேசு பட்டணத்தில் ദൈവരാജ്യത്തിനായി തിരിച്ച தேவனுடைய ராஜ்யத்திற்காக புறப்பட்ட പൗലോസും பவுலும் 12 പേരും 12 பேரும். ആമേൻ. ചരിത്രം പഠിച്ചാൽ 15 വർഷമായി. சரித்திரம் படிக்கும் பொழுது 15 ஆண்டுகளாக അങ്ങനെ പാട്ടുപാടി ആരാധിച്ച് സ്തോത്രം ചെയ്ത് പോയിക്കൊണ്ടിരിക്കുക. இப்படி பாட்டு பாடி ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. പക്ഷേ ஆனால் പരിശുദ്ധാത്മ വന്നപ്പോ பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ആ പട്ടണം കീഴ്മേൽ മറിയാൻ തുടങ്ങി. அந்த பட்டணம் கீழ்மேல் அசைக்கப்பட ஆரம்பித்தது. നമ്മെ പരിശുദ്ധാത്മാവിന് വിട്ടുകൊടുക്കാവോ? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வந்தார். പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ ഒന്ന് ഉപയോഗിക്കണേ. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை பயன்படுத்தும். പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ ഒന്ന് ഉപയോഗിക്കണേ. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை பயன்படுத்தும். ആഗ്രഹിക്കുന്നവർ മാത്രം ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചേ. விரும்புகிறவர்கள் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. നമുക്ക് ഒന്നിച്ചൊന്ന് ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കാം. ஆமென். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഇവിടെ നിർത്തുകയാണ്. நான் இந்த வார்த்தையை இங்க முடிக்கிறேன். ആമേൻ. യേശു ക്രിസ്തുവിന്റെ മഹത്വവും കൃപയും ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வந்து ഈ പകൽ നമ്മിൽ ഒന്ന് വെളിപ്പെടട്ടെ. இந்த 14 பகல் வேளை பயன்படுத்தப்படும். ഇതിനകത്ത് കൃപാവരങ്ങളുടെ ഓപ്പറേഷൻ നടക്കപ്പെടട്ടെ. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் கிருபையின் வரங்களுக்கு பயன்படுத்தப்படட்டும். രോഗികളെ സൗഖ്യമാക്കുന്ന, வியாதியஸ்தரை சுகமாக்குகிற, ഭൂതബന്ധനങ്ങളെ അഴിക്കുന്ന, ஆமென், பிசாசின் கட்டுகளை தகர்க்கிற, സഭ എണ്ണത്തിൽ പെരുകുന്ന, சபை எண்ணத்தில் பெருக பண்ணுகிற, കൂട്ടം കൂട്ടമായി സ്നാനങ്ങൾ നടക്കുന്ന, கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் நடக்க பண்ணுகிற, 1-ാം നൂറ്റാണ്ടിൽ വെളിപ്പെട്ടതുപോലെ, முதலாவது நூற்றாண்டிலே வெளிப்பட்டு நின்றது ഒരു போல വലിയ ആത്മപകർച്ച, ஒரு பெரிய ஆவியின் பகிர்வு നമ്മിലൂടെ കർത്താവ് ചെയ്തെടുക്കുന്ന വർഷമായി ഇത് മാറുവാൻ நமது வழியாய் கர்த்தர் செய்து நிறைவேற்றிய நாட்களாய் യേശുവേ എന്നെ ഒന്ന് ഉപയോഗിക്കണേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இயேசுவே என்னை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி സാത്താനിക മണ്ഡലങ്ങൾ, சாத்தானுடைய மண்டலங்களை നിന്റെ മുമ്പിൽ തോൽക്കുന്ന അഭിഷേകം, உனக்கு முன்பாய் தோற்கடிக்கிற அபிஷேகம், സാത്താനിക അധികാരങ്ങൾ, சாத்தானுடைய அதிகாரங்கள், പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങുന്ന അഭിഷേകം, ஜெபிக்கிறவர்களுக்கு முன்னே கீழ்ப்படுகிற அபிஷேகம். ആത്മാവിൽ ഞാൻ ഈ പകലിൽ നിങ്ങളെ നോക്കി ஆவியினாலே இந்த பகல்வேளை உங்களை பார்த்து എന്നിൽ പകർന്ന അഭിഷേകത്തോടെ ഞാൻ പ്രവചിച്ചു പറയട്ടെ. இந்த அபிஷேகத்தின் நிறைவோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ ശുശ്രൂഷ ഇന്നു മുതൽ ദൈവാത്മാവ് തിരിക്കും. உங்களுடைய ஊழியத்தை இந்த பகல்வேளை முதல் கர்த்தருடைய ஆவியானவர் திருப்புவார். ഉറപ്പോടെ ഞാൻ ആ വെളിപ്പാട് കണ്ടുകൊണ്ട് പറയുകയാണ്. உறுதியாக நான் ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டு சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ വാക്കുകൾക്കകത്ത് ദൈവശക്തിയുടെ വ്യാപാരം വെളിപ്പെടും. உங்களுடைய வார்த்தைகளை தகர்த்துக் கொண்டு கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். രോഗികളെ സൗഖ്യമാക്കുന്ന, வியாதியஸ்தரை குணமாக்குகிற, ഭൂതബന്ധനങ്ങളെ അഴിക്കുന്ന, பூத சக்திகளை அழிக்கிற ദൈവകൃപയുടെ ശക്തിയും മഹത്വവും தேவ கிருபையுடைய வல்லமையும் மகிமையும் പരിശുദ്ധാത്മാവ് ദൈവദാസന്റെ മേൽ പകരട്ടെ. பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதன் மேல் ஊற்றுவாராக. ഇതിനകത്തൊരു ജ്ഞാനത്തിന്റെ കൈമാറ്റം സംഭവിക്കുന്നു. இதற்குள்ளே ஒரு ஞானத்தின் கைமாற்றல் நடக்கிறது. ഇതിനകത്തൊരു അഗ്നിയുടെ അഭിഷേകത്തിന്റെ കൈമാറ്റമുണ്ട്. இதற்குள்ளாய் ஒரு அக்கினியின் அபிஷேகத்தின் கைமாற்றல். പൈശാചിക അധികാരങ്ങളെ ജയിക്കുന്ന ഒരു ദൈവകൃപ, சாத்தானுடைய அதிகாரங்களை ஜெயிக்கிற தேவ கிருபை ഈ തലമുറയിൽ വ്യത്യസ്തമായ ഒരു അഭിഷേകത്തിലേക്ക്, இந்த சந்ததியில் ஒரு வேறுபட்ட அபிஷேகத்துக்கு യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் വ്യത്യസ്തമായിരിക്കുന്ന ഒരു അഭിഷേകം சந்ததியின் நடுவிலே வழிநடத்துகிற ஒரு ஆவியின் மண்டலத்தில் പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ നോക്കി ഈ പകലിൽ പറയുന്നുണ്ട്. ஆவியானவர் இந்த பகலிலே உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ഈ സഹോദരനുമായി ബന്ധപ്പെട്ട് വേറെ ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടോ? இந்த சகோதரனோடு இணைந்த குடும்ப சம்பந்தமாய் யாராக இருப்பீங்கன்னா தெரியாதா? ഈ മീറ്റിംഗ് இந்த வீட்டில் എല്ലാവർക്കും മാറ്റങ്ങൾ വരുത്തും. எல்லா விதமானவர்களுக்கும் പക്ഷെ നിന്നിൽ ഒരു സ്പെഷ്യൽ ஆமே நீ ஒரு விசேஷத்தை പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ കൈമാറും. பரிசுத்த ஆவியானவர் மேல் கிருபை பொழிகிறார். നിന്റെ അകത്ത് അത്രയ്ക്ക് ദാഹം കിടപ്പുണ്ട്. உனக்கு அதிகமான உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது.
നിന്റെ ഉള്ളിൽ ഭയങ്കരമായി യേശുവിനോടൊരു സ്നേഹം ചലിക്കപ്പെടും. உனக்குள்ளே அதிபயங்கரமான இயேசுவின் மேலுள்ள அன்பு கிரியை செய்கிறது. പറിച്ചു മാറ്റാൻ കഴിയാത്ത ஆமென். பிடித்து மாற்ற முடியாத ഒരു ദൈവ കൃപയ്ക്കകത്തേക്ക് ദൈവാത്മാവ് നിന്നെ ചേർത്ത് പിടിക്കും. ஒரு தேவ கிருபைக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அணைத்து നീ பிடிப்பார். എഴുതി വെച്ചോ, நீ எழுதி வைத்துக்கொள். നിന്നെ ദൈവരാജ്യത്തിൽ உன்னை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் അവന്റെ മഹത്വമുള്ള പങ്ക് ചെയ്തെടുക്കാൻ அவருடைய மகிமையான பங்கை செய்யும்படி യേശു കർത്താവ് നിന്നെ ഉപയോഗിക്കും. இயேசு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். നീ പേര് കൊണ്ട് ദേശങ്ങളിൽ അറിയപ്പെടും. நீ உன் பெயர் கொண்டு தேசத்தில் அறியப்படுவார். നിന്റെ പേര് ദേശം അറിയപ്പെടുന്ന പേരിന്റെ ഉടമയായി മാറും. ஆமென். உன் தேசம் உன் பெயரை அறியப்படத்தக்க நிலையில் அதற்கு சொந்தக்காரனாக എഫെസോസിന്റെ മണ്ണിൽ எபேசுவின் மண்ணிலே പൗലോസ് பவுல் ആത്മാവിന്റെ നിറവിൽ ஆவியின் நிறைவில் ആ ദേശത്തെ എങ്ങനെ പിടിച്ചടക്കാമെന്ന് அந்த தேசத்தை எப்படி பிடித்து கட்ட முடியும் என்று ആത്മാവിൽ ജ്ഞാനപൂർണനായി വളർന്നതുപോലെ ஆவியில் ஞானம் பெற்றவனாய் மாறினது போல ജ്ഞാനത്തോടെ വളരുന്ന ഒരു ദൈവകൃപ, ஞானத்தோடு வளரக்கூடிய ஒரு தெய்வீக கிருபை ദൈവാത്മാവ് നിന്റെ മേൽ തിരിക്കും. கர்த்தருடைய ஆவியானவர் ഈ உன்மேல் ദൂത് ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോ இந்த ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் നിന്റെ போது നാവിനെ തൊടുന്നത് ഞാൻ കാണുന്നു. உன்னுடைய நாவை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். നിന്റെ നാവിനെ തീ കനൽ കൊണ്ട് തൊടുവിക്കും പരിശുദ്ധാത്മാവ്. உன்னுடைய நாவை அக்கினி கலரினால் கர்த்தர் தொடுவார். ഇതിനകത്ത് പ്രവചിക്കുന്നവരെ ദൈവാത്മാവ് എഴുന്നേൽപ്പിക്കും. இதற்குள்ளே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவளை கர்த்தருடைய ஆவி ഇതിനകത്ത് எழுப்பும். ആലോചന സഭയിലേക്ക് தேவ ஆலோசனை சபைக்கு ദൈവാത്മാവ് ചിലതിനെ വിളിച്ചു കയറ്റാം. ஆமென். சிலரை கூப்பிடுவதற்கு ആത്മാവിന്റെ അഗ്നിക്കകത്തേക്ക് ஒரு ஆவியின் அக்கினி அழைவார். പരിശുദ്ധാത്മാവ് ചിലതിനെ വിളിച്ചു കയറ്റുന്ന பரிசுத்த ஆவியானவர் சிலரை கூப்பிட்டு ഒരു அழைக்கிறார். വാഗ്ദത്തത്തിന്റെ നിറവിനെയും ദൈവാത്മാവ് കൈമാറുന്നത് ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்கு நேராய் ഈ പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് കാണിക്കുന്നുണ്ട്. இந்த பகலுடைய பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். വാഗ്ദത്തം ചെയ്തവൻ വിശ്വസ്തൻ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் അവനെ നിവർത്തിപ്പാൻ ശക്തനായ ദൈവം. பலப்படுத்தினவனாய் അടഞ്ഞുപോയ ആത്മതലങ്ങളെ, ஆமென். கடந்து போன ஆவியின் நிறைவை, അടഞ്ഞുപോയ ആത്മമണ്ഡലങ്ങളെ தகர்ந்து போன ஆவியின் நிறைவை തുറക്കുന്നതിന് திறப்பதற்கு പരിശുദ്ധാത്മാവ് തുറക്കുന്നത് பரிசுத்த ஆவியானவர் ഈ திறப்பதற்கு പകലിൽ ദൈവാത്മാവ് കാണിക്കുകയാണ്. இந்த பகலிலே கர்த்தருடைய ஆவியானவர் നിനക്ക് காட்டுகிறார். ശുശ്രൂഷയുടെ ഒരു വലിയ പങ്കാളിത്തമുണ്ട്. உனக்கு ஊழியத்துடைய ஒரு பெரிய ഈ കാലഘട്ടത്തിൽ இந்த நாட்களில் ഈ കാലഘട്ടത്തിൽ இந்த நாட்களில் ശുശ്രൂഷയുടെ വലിയ പങ്ക് നിർവഹിക്കുക. ஊழியத்துடைய ஒரு பெரிய பங்கை நிறைவேற்றும்படி സമയങ്ങൾ തീർന്നു പോയിട്ടില്ലെന്നും சபை அங்கே முடிவாகவில்லை என்று സമയങ്ങൾ തീർന്നു പോയിട്ടില്ല. சபை அவதோ முடிவதில்லை. ഈ നാളുകളിലും இந்த நாட்களிலோ ക്രിസ്തുവിന്റെ മഹത്വത്തെ ചുമക്കാൻ கர்த்தருடைய மகிமையை சுமக்க ഒരു പുതിയ പുതപ്പിട്ട ஒரு புதிய சால்வை ഒരു പുതിയ പുതപ്പിട്ട ஒரு புதிய சால்வை ഒരു പുതിയ പുതപ്പിട്ട ஒரு புதிய சால்வை போட்டு ആത്മാവിന്റെ കണ്ണുകൾ തുറന്ന ஆவியானவர் கண்களை திறந்து ശക്തിയുള്ള ദൂത് പറയാൻ வல்லமையான வார்த்தையை അഗ്നി சொன்னார். നാവായി മാറ്റാൻ அக்கினி நாவாய் மாற்ற അഗ്നി നാവായി മാറ്റാൻ அக்கினி நாவாய் மாற்ற പരിശുദ്ധാത്മാവ് പകരുന്നു. பரிசுத்த ஆவியானவர் ദേശങ്ങൾക്ക് தேசங்களுக்கு വാഗ്ദത്തത്തിന്റെ അരുളപ്പാടുമായി மாறுதல் ഒരു വാഗ്ദത്തത്തിന്റെ നിറവിനെ ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவை പരിശുദ്ധാത്മാവ് പകരും. பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுப்பார். 2013 2013 ഡിസംബർ டிசம்பர் 17 ജീവിതത്തിന് നേരെ வாழ்க்கை വിഷം പുരട്ടിയ ഒരമ്പ്, பசியோடு கூட ஒரு அம்பு വേട്ടക്കാരൻ മറഞ്ഞിരുന്ന് പക്ഷിക്ക് നേരെ എയ്തതുപോലെ ஆமே வேடனுடைய கண்களுக்கு மறைந்திருந்து பட்சிக்கிறது போல നിനക്കെതിരെ എയ്തു. உனக்கு எதிராக எழும்பினது നീ തകരാതിരുന്നത് நீ தகராமல் இருக்கும்படி പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ ചേർത്ത് പിടിച്ചതാ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அணைத்துக் கொண்டது. 2017 2017 2018 ജീവിതത്തിൽ നിനക്ക് ചെക്ക് വെച്ചവരുണ്ട്. ஆமென். வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் ஆமென் தடை வைத்தவர்கள் இருக்கிறார். ഇടം വലം തിരിയാൻ കഴിയാതെ வலதோ இடதோ புறமோ திரும்ப முடியாத நிலை ഒതുക്കി കളഞ്ഞവരുടെ മുൻപിൽ ஒதுக்கி வைத்தவர்கள் மத்தியில் മഹത്വം ചലിക്കപ്പെട്ടു. மகிமை கிரியை செய்தது. 2025 2025 ഒൻപതാമത്തെ മാസം, இந்த 9வது மாதம் 8ാമത്തെ ദിവസം இந்த 8வது நாள் പരിശുദ്ധാത്മാവ് അങ്ങയോട് പ്രവചിക്കുകയാ. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ഞാൻ നിന്റെ മേൽ
நான் உண்மையை എന്റെ മഹത്വത്തെ കൈമാറും. என் மகிமையை பகிர்வேன். ഈ ദൂത് ഞാൻ പറയുമ്പോൾ இந்த ആലോചനയ്ക്ക് சொல்லும்போது നിങ്ങളുടെ കാലുകളിലേക്ക് உன்னுடைய கால்களில் ഒരു തീ ഇറങ്ങി ചലിക്കും. ஒரு அக்கினி இறங்கி നീ கிரியை செய்யும். നടക്കുന്ന വഴികളിൽ நீ நடக்கிற வழிகளில் ദൈവത്തിന്റെ തേജസ് ഇറങ്ങും. கர்த்தருடைய மகிமை இறங்கும். കൂട്ടമായി கூட்டமாக വ്യക്തികൾ വിടുവിക്കപ്പെടും. ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். കുടുംബത്തിന്, குடும்பத்திலிருந்து ഭാര്യയ്ക്ക്, மனைவிக்கு, കുഞ്ഞുങ്ങൾക്ക്, பிள்ளைகளுக்கு, മാതാപിതാക്കൾക്ക് பெற்றோருக்கு ഒരു അപമാനവും ஒரு நிந்தையோ വേദനയുമായ ஆமென் துக்கமுமான ചില സഹോദരന്മാരെ சில സഹോദരங்களுடைய പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ കരത്തിൽ ഏൽപ്പിക്കും. ദൈവദാസനെ, அப்படிப்பட்டவர்களை பரிசுத்தாவின் கரத்திலே கொடுப்பார் தேவ மனிதனே. കുറ്റവാളികളെന്ന് குற்றவாளிகளில் മുദ്ര കുത്തപ്പെട്ട முத்திரையிடப்பட்ட ചിലതിനെ சிலரை കെട്ടഴിച്ചു കൊണ്ടുവരുന്നത് പോലെ கட்டுகள் அழித்துக் கொண்டு അഴിച്ചെടുക്കുന്ന ഒരു കാഴ്ച. ஆவியானவர் அவிழ்த்துக் கொண்டு வருகிற காட்சி. ശുശ്രൂഷയുടെ അടുത്ത ഒരു അന്തരീക്ഷം തുറക്കുകയാണ്. ஊழியத்தின் அடுத்த ஒரு நிலையை கர்த்தர் திறக்கிறார். ബൈബിൾ സ്റ്റഡി அவர் வித்தியாசமான நிலை. ജ്ഞാനം പകർന്നു കൊടുക്കാനല്ല, ஆமென், ஞானத்தை சொல்லிக் கொடுக்க, യേശുവിന്റെ ഇഷ്ടങ്ങൾ പറഞ്ഞു കൊടുക്കാൻ, இயேசுவின் விருப்பத்தை சொல்லிக் கொடுக்க, ശുശ്രൂഷകരെ വാർത്തെടുക്കുന്ന ஆமென், ஊழியர்களை உருவாக்கி எடுக்கிற പ്രൊഫറ്റിക്കൽ സ്കൂൾ, ஒரு தீர்க்கதரிசன ஆமென் கல்லூரி. ആത്മാവ് നിന്നോട് കാലങ്ങളായി പറഞ്ഞ ஆவியானவர் உன்னிடத்திலே நாட்களாய் சொன்ன വാഗ്ദത്തത്തിന്റെ ശുശ്രൂഷ, அந்த வாக்குத்தத்தத்தின் പരിശുദ്ധാത്മാവ് അത് പുറത്തെടുക്കും. பரிசுத்த ஆவியானவர் வெளியே ഇത് கொண்டு வருவார். യഹോവയുടെ അരുളപ്പാട്. கர்த்தருடைய ആലോചനകൾ ദൈവാത്മാവ് അരുളി ചെയ്യുന്നു. கர்த்தருடைய ஆவியானவர் அருளி ഞാനത് നിവർത്തിക്കുമെന്ന് நான் அதை நிறைவேற்றுவேன். ദൈവാത്മാവ് അരുളി ചെയ്യുന്നു. கர்த்தருடைய ஆவியானவர் அருளி செய்கிறார். എല്ലാ കണ്ണുകളും ദൈവസന്നിധിയിൽ അടച്ച് எல்லாரும் கண்களை தேவ சமூகத்தில் ഒരു போடுவோம். നിമിഷമായി ഇരു കരങ്ങൾ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ഉയർത്തി நம்முடைய இரு கரங்களையும் பரலோகத்துக்கு ഈ நேராக ദിവസം നാം உயர்த்தி ദൈവസന്നിധിയിൽ കൂടിയത് ஆம், இந்த நாட்கள் எல்லாம் ஒன்றாய் கூடினது വന്നു കൂടി പോകാനല്ലല്ലോ. பெருமையாய் வந்து கூடி செல்லாதல்ல. അടുത്ത മീറ്റിംഗിന് നിങ്ങൾ ഇവിടെ വരും. அடுத்த ஆண்டு அடுத்த கூட்டத்தில் நீங்கள் அங்கே வருவீர்கள். ഞങ്ങൾ രണ്ടുപേരും കാണത്തില്ല. நீங்கள் தாங்கள் இங்கே காண மாட்டோம். പക്ഷേ അന്ന് പറയാൻ ഒത്തിരി സാക്ഷ്യം നിങ്ങൾക്കുണ്ടാകും. ஆனால் அன்னைக்கு சொல்வதற்கு अनेक சாட்சிகள் இங்கே உங்களுக்கு എന്നോട് உண்டாகும். പരിശുദ്ധാത്മാവ് പറയാൻ പറയുന്ന ദൂത്, என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய ഞാൻ ഈ ஆலோசனை, ജനത്തിന്റെ ഹൃദയ കണ്ണ് തുറക്കാൻ പോകുകയാണ്. நான் இந்த ஜனத்தின் இதயத்தை திறக்க போகிறேன். അദർശ്യ മണ്ഡലത്തിലെ ஆமை கோச்சை உள்ளாத மண்டலத்தில், അദർശ്യ മണ്ഡലത്തിലെ ஆமை சோத்திர சிந்தைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் കാഴ്ചകളെ കാണുന്ന தரிசனங்களை பார்க்கிற കണ്ണുകളെ ഞാൻ തുറക്കും. கண்களை நான் திறப்பேன். ദൂതന്മാരെ കാണുന്ന കണ്ണുകൾ, தூதர்களை பார்க்கிற கண்கள், സാത്താനിക മണ്ഡലങ്ങളെ കാണുന്ന കണ്ണുകൾ, சாத்தானிய மண்டலங்களை பார்க்கிற പുതിയ கண்கள், നിയമ സഭയ്ക്ക് புதிய ஏற்பாட்டின் சபை പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ആ ஆவியானவர் ഗിഫ്റ്റ് പകർന്നു കൊടുത്തത് ஆமென் அது கிருபையை பெய்து ഇപ്പോൾ ഇതിനകത്ത് இப்பொழுது இதற்குள்ளாக ദൈവദാസന്മാരുടെ മേൽ, தேவ பக்தர்களே, ദൈവദാസിമാരുടെ മേൽ கர்த்தருடைய தாசிமார்களே, പ്രൊഫറ്റിക്കൽ ആയി ഓപ്പൺ ആകട്ടെ. அந்த ஆவியின் வல்லமை திறந்து வருவதாக, ജ്ഞാനത്തിന്റെ കണ്ണ് തുറക്കപ്പെടട്ടെ. அந்த ஞானத்தின் கண்கள் திறப்பதாக. ചില മിനിറ്റുകൾ ആ കരങ്ങളെ തട്ടി சில நிமிடங்கள் கரம் அடித்து ആത്മാവിൽ അതിനെ സ്വീകരിക്കുന്ന ஆவியில் அதை ஏற்றுக்கொண்டு ഇപ്പോൾ അതിനെ സ്വീകരിക്കട്ടെ. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. കണ്ണുകൾ തുറക്കട്ടെ, கண்கள் திறக்கப்படட்டும். കണ്ണുകൾ തുറക്കട്ടെ. உள்ளார்ந்த கண்கள் திறக்கப்படட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் യേശുവിന്റെ മേൽ, இயேசுவின் மேல், യേശുവിന്റെ മേൽ இயேசுவின் மேல் വെളിപ്പെട്ടപ്പോ ஆமென் வெளிப்பட்ட போது ആത്മ കണ്ണ് തുറക്കപ്പെട്ടതുപോലെ ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டது போல സ്വർഗ്ഗം തുറന്നത് കണ്ടു. பரலோகம் திறப்பதை பார்த்தார். ദൈവ ശബ്ദം കേട്ടു. தேவ சப்தம் கேட்டார். ആത്മ കണ്ണ് തുറക്കണം. ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ആത്മാവിന്റെ കാത് തുറക്കപ്പെടണം. ஆவியின் காதுகள் திறக்கப்பட வேண்டும். ഇന്ന് പകല് കണ്ണുകൾ തുറക്കട്ടെ. இந்த பகலில் கண்கள் ഈ திறக்கட்டும். പകല് കാതുകൾ തുറക്കട്ടെ. இந்த பகலில் காதுகள் ദൈവ திறக்கட்டும். ശബ്ദം കേൾക്കുന്ന കാതുകളായി, தேவ சப்தத்தை கேட்கிற காதுகளாய், പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്ന കാതുകളായി, பரிசுத்த ஆவியின் சப்தத்தை கேட்கிற கண்கள், നിത്യതയുടെ വെളിപ്പാടുകളെ കാണുന്ന കണ്ണിന്റെ ഉടമകളായി, நித்தியத்தின் வெளிப்பாடுகளை பார்க்கிற கண்களாய் പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് இந்த மாறாவா வைஷகாமால ஹந்தனா திபல் பௌடா ரீகமானா ஷஹந்துனா ரீகல் கா ரீகம் கமார பாபா உட்டனா ஏஷா பாபா ഓ റബ ശാഖതാല റബാധി ஓ நகமாரா இயேசு ഹോളി സ്പിരിറ്റ്. பரிசுத்த ஆவியானவரே, ഞാൻ നിങ്ങളുടെ മുഖത്തേക്ക് സൂക്ഷിച്ചു നോക്കുമ്പോൾ நான் உங்களை பார்த்து ஊழியம் செய்கிறேன். ഭയങ്കര തേജസ് കാണുന്നു. ഞാൻ ஆமென், பயங்கரமான மகிமை நான் பார்க்கிறேன். മുഖം ഭയങ്കരമായി പ്രകാശിക്കുന്നു. உங்கள் முகங்கள் பயங்கரமாய் பிரகாசிக்கிறது. മുഖം ഭയങ്കരമായി പ്രകാശിക്കുന്നു. முகங்கள் பயங்கரமாய் பிரகாசிக்கிறது. ക്രിസ്തുവിന്റെ പ്രകാശം
ക്രിസ്തുവിനുடைய വെളിച്ചം, ക്രിസ്തുവിന്റെ മുഖത്തു നിന്നും വെളിപ്പെട്ട ദൈവിക പ്രകാശം, ക്രിസ്തു യേശുവിൻ മുഖത്തിൽ നിന്ന് പുറപ്പെട്ട് വെളിപ്പെട്ട அந்த தேவ தேஜஸ் ദൈവിക പ്രകാശം, அந்த தெய்வீக வெளிச்சம், ആ ദൈവിക പ്രകാശം அந்த தெய்வீக வெளிச்சம் ഈ ദൈവ മനുഷ്യന്റെ മേൽ വന്നിറങ്ങട്ടെ. இந்த தேவ மனுஷன் மேல் வந்திறங்கட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ പ്രകാശത്തിനകത്ത്, அந்த வெளிச்சத்திற்குள்ளாக, പ്രകാശത്തിനകത്ത് வெளிச்சத்திற்குள்ளாக ദൈവാത്മാവ് പൊതിയുന്നു. ஓ கர்த்தருடைய மகிமை ആത്മാവിൽ പൊതിയുന്നു. ஆவிக்குள்ளாய் மகிமை பிரகாசிக்கிறது. Jesus mighty name. യേശുവിൻ നാമത്തിൽ പ്രകാശ വലയത്തിനകത്ത്, ஆமென், மகிமையான பிரகாசத்தின் கோட்டைக்குள்ளாக ஓ ஷகமரா ஹம் துனாரி பாபாரா ஓ ஷா ലാം ശഖതനിലേ ஓ ஷா ഹോ ശിഖരബധല Lord, he becomes കൈ തൊടാതറിയുന്ന ദൈവാത്മാവിന്റെ ശക്തി, ആമേൻ, കരം തൊടാமல் കർത്തருடைய ആവിയുടെ വല്ലമൈ, ദൈവ മഹത്വത്തിന്റെ ശക്തി, ദൈവ മഹിമയുടെ വല്ലമൈ ഈ ഫുൾ ഒരു പാത്രത്തിൽ വെള്ളം നിറയുന്നത് പോലെ, ഒരു പാത്രത്തിൽ തണ്ണീർ നിറപ്പപ്പെടുகிறது போல, ഒരു ടാങ്കിനകത്ത് വെള്ളം നിറയുന്നത് പോലെ, ഒരു ടാങ്കിക്കുള്ளாக തണ്ണീർ നിറപ്പപ്പെടുகிறது போல, ദൈവ മഹത്വം, ദൈവ മഹത്വം, ദൈവ മഹത്വം ഈ മകളുടെ മേൽ നിറയട്ടെ. அந்த தெய்வீக மகிமை, தேவ மகிமை, அந்த தேவ மகிமை இந்த மகளை நிரப்புவதாக. ഒരു വലിയ തേജസ്സു നിന്നെ പൊതിയുകയാണ്. ஒரு பெரிய தெய்வீக மகிமை உன்னை மூடிக்கொள்ளுகிறது. ஆயிரங்களுக்கு ആത്മീയ അമ്മയായി നീ മാറാൻ, ஆவிக்குரிய தாயாய் மாறும்படி അനവധി സന്തതികളെ, அநேக சந்ததிகளை പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ കരങ്ങളിൽ തരുന്ന വർഷമായി മാറാൻ പോവാ. பரிசுத்த ஆவியான் கரத்திலே கொடுக்கக்கூடிய ஆண்டாய் மாறப் போகிறது. ഈ ദൈവദാസിയോട്, ഈ ഫാമിലി ആരാ, ദൈവദാസൻ ആരാ? ആമേൻ. தேவ ஊழியக்காரன் இந்த சகோதரனுடைய ஹஸ்பண்ட் யார்? അപ്പോൾ അങ്ങ് ഇവിടെ പാട്ട് പാടിക്കൊണ്ട് നിന്ന് നമ്മൾ സംസാരിച്ചിരുന്നു. ആമേൻ. കാരണം പാട്ട് പാടിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ നാം പേசிയിരുന്നു. പക്ഷേ പരിചയമില്ലാത്ത ഒരാളെ തൊട്ടിട്ട് വേണം അവനിലേക്ക് ഞാൻ തിരിച്ചോളാമെന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറഞ്ഞു. ആമേൻ. தெரியாத ஒரு நபரை தொட்ட பிற்பாடு தான் உங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் പരിശുദ്ധാത്മ പറയുന്നു. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ദൈവ രാജ്യത്തിൽ, ആമേൻ, தேவனுடைய ராஜ்யத்தில் നിങ്ങളുടെ ശുശ്രൂഷ പങ്ക് ഓപ്പൺ ആകാൻ പോവാ. ஆமேன். உங்களுடையதான ஊழியத்தின் வாசல்கள் திறக்க போகிறது. ഒരു വലിയ അന്തരീക്ഷം തുറക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. ஒரு பெரிய மண்டலம் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவர், ഒരു ഭയങ്കര തേജസ് ഇറങ്ങുന്നത് ഞാൻ കാണുന്നു. ஒரு பயங்கரமான மகிமை இறங்கியதை நான் பார்க்கிறேன். അസ്ഥിത്താഴ്വരയിൽ എഹെസ്കേലിനെ കൊണ്ടു നടന്നതുപോലെ, எலும்பு பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு நடந்தது போல, അസാധാരണമായ ഹീലിംഗ് മിനിസ്ട്രികൾ, புத்திக்கு அப்பாற்பட்ட குணமாக்குகிற ஊழியர்கள் പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കും. നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது വീൽ ചെയറിൽ നിന്ന് പോലും ജനം എഴുന്നേറ്റ് വരുന്ന, ஆமென், வீல் சேர்ல இருந்து கூட எழும்பி வருகிற, ആമേ ആരാധസ്കമൽ കൽമറോതിയാദന, അനവധിയായിരിക്കുന്ന ആമേ മാസ്കുകളൊക്കെ ധരിച്ച് ഐസിയുവിനകത്ത് കിടക്കുന്ന വ്യക്തികൾ പോലും வித்தியாசமான நிலையிலே ஆமென் மாஸ்குகள் போடப்பட்டு ஐசியூக்குள் கிடத்தப்பட்டிருக்கிற நபர்கள் கூட എന്നെ ഒരു കാഴ്ച ഇങ്ങനെ കാണിക്കുന്നു. ദൈവദാസിയെ, என்னிடத்திலே ஆண்டவர் தரிசனத்தை காட்டுகிறார். மகளே, ഹോസ്പിറ്റലിനകത്ത് ஹாஸ்பிட்டலுக்குள்ளாக ഒരുപാട് ജനത്തെ ഞാൻ കാണുന്നു. அநேக ஜனத்தை நான் பார்க்கிறேன். നിങ്ങൾ അവരുടെ അരികിലൂടെ സഞ്ചരിക്കുമ്പോൾ நீங்கள் அவர்களுக்கு அருகாமையில் ചിലരെയൊക്കെ நடக்கும்போது തൊടുന്നുണ്ട്. நீங்கள் சிலரை தொடுகிறீங்க. പക്ഷെ നിങ്ങൾ നടന്നു പോകുമ്പോൾ ஆனால் நீங்கள் நடந்து செல்லும்போது ചിലരൊക്കെ എഴുന്നേറ്റ് നിങ്ങളുടെ പുറകെ നടന്നു വരികയാ. சிலரெல்லாம் எழுந்து உங்களுக்கு பின்னாக ഒരു நடந்து வருகிறார்கள். അസാധാരണമായ ഹീലിംഗ്, ஒரு சிந்தைக்கு அப்பாற்பட்ட രോഗികളെ விடுதலை, സൗഖ്യമാക്കുന്ന வியாதியஸ்தரை ഒരു சுகமாக்குகிற അത്ഭുത ശുശ്രൂഷ ஒரு அற்புத ஊழியம் ഈ പ്രിയപ്പെട്ടവരുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവാം ദൈവമേ, இந்த அருமையான பரிசுத்த ஆவியான தெய்வமே, അങ്ങയുടെ രാജ്യത്തിൽ ഇവരെ കുറിച്ചുള്ള ദൈവിക പദ്ധതി നിവർത്തിയാകട്ടെ. இந்த நாட்களில் இவர்களை குறித்ததான தெய்வீக திட்டங்கள் நிறைவேறட்டும். നിങ്ങൾ രോഗികളെ സൗഖ്യമാക്കും. நீங்கள் வியாதியஸ்தரை குணமாக்குவீர்கள். രണ്ട് നിലയിൽ നിങ്ങൾ ക്രിസ്തുവിൽ പ്രയോജനപ്പെടും. இவர் நாட்களில் கர்த்தருக்காய் நீங்கள் பிரயோஜனப்படுவீர்கள். ഹീലിംഗ് മിനിസ്ട്രിയിൽ ஆமென். குணமாக்குகிற ஊழியத்தில் ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ അന്തരീക്ഷം കൈകാര്യം ചെയ്യും. நான் ஒரு தீர்க்கதரிசன மண்டலத்தை പ്രവാചക ശബ്ദമായി, தீர்க்கதரிசன சத்தமாக രോഗ സൗഖ്യ ശുശ്രൂഷയ്ക്കായി ஓ குணமாக்குகிற வல்லமை ஊழியத்திற்காக ഉപയോഗിക്കുന്ന കാഴ്ച എന്നെ കാണിക്കുന്നു. கர்த்தர் பயன்படுத்துகிற காட்சியை காட்டுகிறார். പക്ഷെ അത് ഓപ്പൺ
ഓപ്പണായി പറയാൻ പരിശുദ്ധാത്മാവിനെ നിർബന്ധിക്കുന്നില്ല. ആമേൻ. എന്തെങ്കിലും അങ്ങനെ യാത്രകൾ ചെയ്തിട്ടുണ്ടോ? ആമേൻ. ആഗ്രഹമുണ്ടോ? ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മ 2026 നിങ്ങൾ അവിടേക്ക് പരിശുദ്ധാത്മാവിനാൽ യാത്ര ചെയ്യും. നിങ്ങൾ തിരിച്ചു വരുന്നത് ഒരു അസാധാരണമായിരിക്കുന്ന ആത്മ പകർച്ചയോട് കൂടെ ആയിരിക്കും. വിശ്വസിക്കുന്നു? കർത്താവ് അത് നിങ്ങളുടെ മേൽ അത് നിവർത്തിക്കുന്നു. കരമുയർത്തി കർത്താവിനെ നന്ദിയോടെ സ്തുതിച്ചേ. പിതാവേ, ഉപയോഗിക്കപ്പെടേണ്ടതിന് യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ ജപിக்கிறேன். ആയിരക്കണക്കായി ഞാൻ ഒരു വാക്കിങ്ങനെ പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പോവാ. എന്നെ ഒന്ന് ശ്രദ്ധിച്ചു കേട്ടെ. എന്നെ ഗവനിച്ച് കേളുங்க. നമ്മൾ ഒത്തിരി ആത്മാക്കളെ ചോദിക്കുന്നില്ലേ? നാം അനേക ആത്മാക്കളെ കേൾக்கிறோமே. ആത്മാക്കളെ ചോദിക്കുന്നവർ കൈ ഉയർത്തിക്കേ. ആത്മാക്കളെ കേൾக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஆமென் கை தூக்குங்க. പക്ഷെ ഞാൻ നിങ്ങളോട് റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്നു. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன். ആയിരക്കണക്കാണ് ശുശ്രൂഷകരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ ഒരു കൃപ ചോദിച്ചേ. ஊழியர்களை எழுப்பும்படியாய் கிருபை கேளுங்க. ആയിരക്കണക്കാണ് എന്നിലൂടെ என்னை கொண்டு വേലക്കാരൻ എഴുന്നേൽക്കാൻ, ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும், പ്രവാചകന്മാർ എഴുന്നേൽക്കാൻ, தீர்க்கதரிசி எழும்ப வேண்டும், അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേൽക്കാൻ, அப்போஸ்தலர்கள் எழும்ப வேண்டும், സുവിശേഷകന്മാർ എഴുന്നേൽക്കാൻ, சுவிசேஷகர் எழும்ப வேண்டும், ഉപദേഷ്ടാക്കന്മാർ എഴുന്നേൽക്കാൻ, ഉപദേശിക്കുന്ന പാസ്റ്റേഴ്സ് എഴുന്നേൽക്കാൻ, போதகர் எழும்ப வேண்டும். നിങ്ങൾ ആത്മീയ പിതാക്കന്മാരും ആത്മീയ മാതാക്കളുമായി മാറട്ടെ. நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனும் தாயுமாய் மாறட்டும். നിങ്ങൾ നൂറുകണക്കിന് പ്രവാചക ശിഷ്യന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ, നിങ്ങൾ നൂറുകണക്കാன தீர்க்கதரிசன புத்திரர்களை எழும்ப பண்ணுங்க. നൂറുകണക്കിന് അപ്പോസ്തലന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ, നൂറുകണക്കാன அப்போஸ்தலரை எழும்ப பண்ணுங்க. 140 കോടി ജനമുള്ള ഇന്ത്യയിൽ, 140க்கு அதிகமான கோடி ஜனங்கள் உள்ள இந்தியாவில் എന്റെയും നിങ്ങളുടെയും ശുശ്രൂഷയാൽ, என்னுடைய உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் വേലക്കാർ എഴുന്നേൽക്കട്ടെ. வேலைக்காரர்கள் எழும்பட்டும். പിതാവേ, பிதா, ഞാൻ ഈ അഭിഷക്തന്മാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே, நான் இந்த ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். അവരുടെ വിലപ്പെട്ട സമയങ്ങൾ, அவனுடைய விலையேறப்பெற்ற நேரத்தை, ഈ സമയം വരെ இந்த நேரம் வரையிலும் അടിയങ്ങളെ കേൾക്കാൻ, ஆமென், உங்களை கேட்கும்படி, ഞങ്ങളെ കേൾക്കുവാൻ, எங்களை கேட்கும்படி നിന്റെ വചനത്തിന് മുൻപാകെ, உம்முடைய வசனத்துக்கு முன்பாக അവരെ ഇരുത്തിയതിന് அவளை நிலைநிறுத்தினார்கள். അങ്ങ് പ്രതിഫലം കൊടുക്കണമേ. அதற்கான பலனை கொடு. അവരുടെ സഭകളെ അനുഗ്രഹിക്കണം, அவருடைய சபைகளை ஆசீர்வதி, അവരുടെ കുടുംബങ്ങളെ അനുഗ്രഹിക്കണം, இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, കുഞ്ഞുങ്ങളെ അനുഗ്രഹിക്കണം, இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. ദൈവരാജ്യത്തിൽ വലിയ ശുശ്രൂഷ പങ്കുവഹിപ്പാൻ கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெரிய ஊழியத்தில் பங்குள்ளவர்களாய் സഹായിക്കണമേ. ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ഈ പാസ്റ്റേഴ്സ് മിനിസ്ട്രിക്ക്, இந்த போதகர் கூடுகைக்கு മുൻനിരയിൽ നിൽക്കുന്ന, முன்னிரையில் நின்று கொண்டு ശ്രേഷ്ഠരായ அபிஷேகத்திற்கு വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. அபிஷேகப்பட்ட தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன். അവരുടെ നല്ല വേലയെ ഓർക്കണമേ. அந்த நல்ல வேலையை நினைத்தருளும். അത് മാനിക്കപ്പെടണമേ. அது கனம் பண்ணப்படட்டும். ഇനിയും പാസ്റ്റേഴ്സ് വന്ന് ജോയിൻ ചെയ്യുക. இன்னும் ஆமென், அநேக போதகர்கள் வந்து கூடும்படி നാട്ടിൽ, இந்த தமிழகத்தில் വേലയില്ലാത്ത ഇടങ്ങളിൽ வேலையில்லாத இருக்கிறவர்கள் വേലക്കാരെ അപ്പോയിന്റ് ചെയ്യാൻ, அநேக ஊழியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி സുവിശേഷത്തിന്റെ പ്രകാശനം சுவிசேஷத்தினான பிரகாசம் ഇന്ത്യ മുഴുവനും പടരാൻ ஆமென் எங்கே முன்களாய் எழும்ப കൃപ ചെയ്യണമേ. கர்த்தர் உதவி செய்திருளும். ഞങ്ങളുടെ രാജ്യത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. எங்கள் ராஜ்யத்தை ஆசீர்வதியும். യേശുവേ, യേശുവേ, മനുഷ്യ ദൈവങ്ങൾ തകരട്ടെ, மனித தெய்வங்கள் உடைக்கப்படட்டும், മനുഷ്യ ദൈവങ്ങളുടെ സാമ്രാജ്യം ഉടയട്ടെ, மனுஷ தெய்வங்களுடைய ஆளுகள் தகர்க்கப்படட்டும், അവരുടെ പിന്നിൽ അണിനിരന്നിരിക്കുന്ന കോടിക്കണക്കിന് ജനം യേശു ക്രിസ്തുവിലേക്ക് തിരിയട്ടെ. இவர்களுக்கு பின்னாக அலைந்து திரிகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவுக்கு അവർ യേശുവിനെ രക്ഷകനായി സ്വീകരിക്കട്ടെ. அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் അവർ യേശുവിനോട് ചേരാൻ സ്നാനപ്പെടട്ടെ. அவர்கள் இயேசுவோடு சேரும்படி ஞானஸ்நானம் பெறட்டும். യേശുവിൻ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ആമേൻ. ஆமென். தாசனுக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சோத்ரோ 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 சோத்ரோ. பரிசுத்த ஆவியானவர் அவரை அனுப்பி அவர் மூலமாய் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். சோத்ரோ. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி
துணைத் தலைவர் முன்பாக வந்து நன்றி சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமான ஊழியத்தினுடைய எப்படி இந்த பட்டணத்தை பிடிக்கிறது, ஊழியத்தை எப்படி ஆவிகளை பகுத்தறிந்து அற்புதமாக ஊழியத்தை செய்வது அப்படிங்கிறத குறித்த வார்த்தையை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோம். அருமையான தேவதாசனுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே ஸ்தோத்திரம். மெய்யாகவே இந்த நாளில் எல்லாருடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எங்கே தவறுகிறோம், எங்கே மடிந்து படுத்து கிடக்கிறோங்கிறத வெளிப்படுத்தி இன்றைக்கு தட்டி எழுப்பின கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவருக்கும் அவர் மூலமாக ஆண்டவர் ஆவியானவர் பேசின அன்பு தாசனுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். அதுபோல் வந்திருக்கிற அத்தனை தேவதாசர்களுக்கும் அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்களுடைய அத்தனை தேவதாசர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல இசை வாசித்த அருமையான சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமரா மற்றும் போட்டோ எல்லாம் செய்கிற அருமையான தாசர்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. Thank you. Thank you, Pastor. இப்பொழுது கடைசி ஜெபமாக பாஸ்டர் வில்லியம் ஐயா அவர்கள், ஜான் வில்லியம் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து முடிப்பார்கள். ஆசீர்வாதம். ஆமீன். வித்யாலய பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் இஸ்ரவேல் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஆசீர்வாதம் கூறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? தேவ மக்களாகிய நாம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதான நாம், ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இந்த தேசத்தை அசைக்கும்படியான அக்கினி அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையும் கிருபையும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக, ஒரு புதிய ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, செய்தி கொடுத்து வழிநடத்தின அருமையான தேவ ஊழியர் ஜான்சன் அவர்களுக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மொழிபெயர்த்த அருமையான சகோதரருக்காகவும் இந்த வேளையில் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த ஆண்டவரே பெந்தேகோஸ்தே ஆண்டவரே பாஸ்டர் ஐக்கியத்தினுடைய சகல நிர்வாகிகளுக்காகவும் சகல பொறுப்பாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பல இடங்களிலிருந்து வந்து ஆண்டவரே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காக, பாஸ்டர் அம்மாமார்களுக்காக நாங்கள் இந்த வழியில ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல ஆண்டவரே வெளிப்பட்டதற்காக, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல அசைபாடுனதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை அதிகமாக எங்களில் பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். குமாரனா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல ஊழியர்களோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆமென்.